தேவனுடைய வார்த்தை சம்மட்டி போன்றது. தேவனுடைய வார்த்தை நம்மை நொறுக்கி உருவாக்குவது. நம்மோடு கூட கர்த்தர் பேசினார் என்றால் அது மகிமை. நம்மோடு கூட கர்த்தர் பேசினார் என்றால் அது உற்சாகம். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்றால் ஒரு படி கூட மேல் நோக்கி நாம் போக முடியும். கர்த்தர் நம்மோடு பேசினார் என்றால் நம்முடைய துன்பங்களும் வேதனைகளும் மறைந்து போகும். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்றால் ஒரு பெரிய தரிசனம், ஒரு திட்டம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற மங்கலான அறிவு புத்தி தெளிவடையும். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்றால் நம்முடைய எல்லா தீமைகளும் ஊழியத்தோட்டு மறைந்து போய் ஊழியம் வளரும். எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தாவே, நல்ல பிதாவே, உம்முடைய செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எப்பொழுதும் பரலோகத்திலிருந்து தேவனானவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உம்முடைய தேவதூதர்களை கொண்டு எங்களுக்கு தேவையான செய்தியை பரலோகத்திலிருந்து நீர் கொடுக்கிறீர் என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படி இப்பொழுது உம்முடைய குமாரனை கொண்டு உம்முடைய குமாரன் மூலமாய் உம்முடைய தாசன் மூலமாய் எங்களுக்கு கொடுக்கிறதான அந்த செய்தியை எங்களுக்கு தாரும். அவர் அபிஷேகம் பண்ணும். உம்முடைய பரிபூர்ண ஞானத்தினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி அவருக்குள்ளே இறங்கி அவர் பேசும்போது எல்லாரையும் பற்றி பிடிக்கட்டும். ஒரு பெரிய ஆகர்ஷண சக்தி அவர் மூலமா எங்கள் மத்தியிலே உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை பற்றி பிடிக்கட்டும். உம்முடைய அந்த கனிவான அந்த கண்டிப்பான வேத வசனங்களுக்கு எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்முடைய ஆண்டவரும் பிரதான மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தினாலே இங்கே கூடி வந்திருக்கிற என் இருதயத்திற்கு மிகவும் பிரியமான, நான் மிகவும் நேசிக்கிற போதகர்கள் எல்லாரையும் நான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என்னுடைய ஊழிய வாழ்க்கையில நான் அதிகமாய் நேசிப்பது போதகர்களை தான். இந்த இடத்துல முகஸ்துதிக்காக நான் பேசுவதே கிடையாது. சபைகளுக்காக நான் முகம் தெரியாத போதகர்களுக்காக என்னுடைய கண்களில் அவ்வப்பொழுது கண்ணீர் வழிந்து கொண்டே தான் இருக்கும். நான் அந்த அளவுக்கு சபைகளை நேசிக்கிறேன். என்னுடைய ஊழியர்கள் அதிலும் போதகர்களை நேசிக்கிறேன். ஏன்னா இந்த ஊழியத்தினுடைய வலி, அதனுடைய அந்த ஸ்தானம் எந்த அளவுக்கு வலி நிறைந்தது, சவால் நிறைந்தது என்பது எனக்கு தெரியும். நானும் கொஞ்ச காலம் சபை நடத்தியிருக்கிறேன். அதனால அந்த குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்திலே அந்த போதக ஊழியத்தை செய்வது, மேய்ப்பன் ஊழியத்தை செய்வது எவ்வளவு சவால் நிறைந்தது என்பது எனக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் பிரசங்கியார்கள் பல இடங்களுக்கு அப்படியே கடந்து போய்கொண்டே இருப்போம். அங்கங்கே வசனத்தை விதைத்து கொண்டு சில குறைகள் இருந்தாலும் கூட, பிரச்சனைகள் இருந்தாலும் கூட போகிற இடத்துல இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது. யதார்த்தமா பேசுறேன். ஆனா ஒரு ஊழியக்கார், ஒரு மேய்ப்பன் ஊழியத்தை செய்கிறவர் ஒரு பகுதியில அந்த ஊரிலேயே பல வருஷம் வாழ்ந்து அங்கே தன்னுடைய சாட்சியை காத்து கொண்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் காத்து சிறு ஒரு கரும்புள்ளி கூட அவருடைய பெயரை குறித்தோ சபையை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ வீழாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து நடக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை இல்லை. அது ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கை தான் இந்த மேய்ப்பன் ஊழியம். அதனால எல்லா ஊழியங்களையும் பார்க்கலாம் நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், மேய்ப்பன் ஊழியம் என்பது மிகவும் கனத்துக்குரிய ஊழியம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நம்ம கண்களை மூடுவோம், இருதயத்தை தாழ்த்துவோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எந்தவித மேட்டிமையும் நம்முடைய இருதயத்தில் இராதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். மேட்டிமை இருந்தால்
தேவனை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம ஒரு நாள் உணர முடியாது. இந்த இடத்துல எல்லாவற்றையும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான நம்முடைய சுயங்கள், மேட்டிமைகள் எல்லாவற்றையும் இந்த இடத்துல கர்த்தர் அகற்றி போடட்டும். நம்முடைய இருதயங்கள் விசாலமாய் திறந்தருளட்டும். எச்சரிக்கையின் செய்தியோ அல்லது அது போதக சிக்ஷையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் பேசுகிற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் பேசுகிற பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்தாதபடிக்கு எங்களுக்கு கிருபையில்லாத ஒரு சூழ்நிலை வேண்டாம். நாங்கள் தாழ்மையோடு இருந்து உங்களுடைய கிருபை இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுடைய ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தேவரீர் இந்த நேரத்தில் எங்களோடு பேசுங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் தாழ்த்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடுவாராக, பலத்த கிரியைகளை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபம் கேளும் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. வேதத்தின் இந்த வார்த்தையின் படி பார்க்கும் பொழுது இந்த வேத வாக்கியம் தேவ ஆவியினால் அருளப்பட்டதினுடைய பிரதான நோக்கம், முதன்மை நோக்கம் என்னவென்றால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களை எழுதி வைத்ததின் பிரதான நோக்கம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு தேவனுடைய மனுஷன் தேறுவதில் தான் கிறிஸ்தவத்தினுடைய முதல் படிநிலை தொடங்குகிறது. நம்முடைய பிரதான மெய்ப்பனும், நல்ல மெய்ப்பனும், சரீர மெய்ப்பனும், ஆத்தும மெய்ப்பனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தேறினவராக காணப்பட்டார். வேத வாக்கியங்களில் அந்த வேத வாக்கியங்களை கடைபிடிப்பதிலும் அதை தன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அப்ளை செய்வதிலும் இயேசு கிறிஸ்துவானவர் தேறினவராய் காணப்பட்டார். அப்படியே அவரை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்களும் கூட வேத வாக்கியங்களில் எல்லாம் தேறினவர்களாக, அதை கடைபிடிப்பதிலும் தேறினவர்களாக காணப்பட்டார்கள். இவர்களுடைய வழி வந்தவர்களாய் கர்த்தர் தம்முடைய பூமிக்குரிய பிரதிநிதிகளாய், போதகர்களாகிய, ஊழியர்களாகிய நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சபைகளிலும், எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவானவர் செய்ய வேண்டிய தம்முடைய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தை எல்லாம் கர்த்தர் எளிய மனிதர்களும் பாடுள்ள மனிதர்களும் ஆகிய நம்மை கொண்டு பட்டணங்களில் செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணினார். ஹல்லேலூயா. நமக்காகத்தான் முதலாவது வேத வாக்கியங்கள் அருளப்பட்டன. பிறகுதான் விசுவாசிகளுக்காக, பிறகுதான் மற்றவர்களுக்காக, புறஜாதிகளுக்காக அருளப்பட்டது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தேறினவர்களாய் மாறத்தான் இந்த வேத வாக்கியம். ஒரு தேவனுடைய மனிதன் தேறினவனாய் வேத வாக்கியங்களில் மாறின பிறகுதான் அவர் மற்றவர்களை தேறினவர்களாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒரு சபையினுடைய எழுப்புதல் என்பது, ஒரு பட்டணத்தின் எழுப்புதல் என்பது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் அது பரலோகத்திலிருந்து தொடங்குகிறது என்றாலும், பரலோகத்தின் பிரதிநிதியாக ஒரு பட்டணத்திலே, ஒரு கிராமத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாகிய போதகரிடத்தில் இருந்துதான் அந்த எழுப்புதல் முதலாவது தொடங்குகிறது. ஹல்லேலூயா. தங்கள் இருதயத்திலே எழுப்புதல் அடைந்த ஞான இருதயம் உள்ளவர்களாகிய யாவரையும் மோசே ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளிலே பயன்படுத்தினார். அப்படி என்றால் எழுப்புதல் எங்கே தொடங்க வேண்டும் என்றால் ஒரு தேவனுடைய மனிதனுடைய இருதயத்திலே தொடங்க வேண்டும். அந்த தேவனுடைய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் ஞான இருதயம் உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேத வாக்கியங்களில் இருந்து அந்த ஞானம் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியங்களில் கற்று தேர்ந்து தேறினவனாய் மாறின ஒரு போதகர் பிறகு தன்னுடைய ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. போதும், இப்போ தேவனுடைய மனுஷன் தேறினவராய் மாறிவிட்டார்.
தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வாக்கியங்களை எல்லாம் அவர் கற்று தேர்ந்து எந்த நற்கிரியையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த எதிர்ப்புகளின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் சவால்களின் மத்தியிலும் நற்கிரியை செய்வதற்கு வேத வாக்கியங்களின் படியெல்லாம் எப்படிப்பட்ட நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இந்த தேவனுடைய மனுஷன் மாறின பிறகு அவர் செய்ய வேண்டிய வேலை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் எந்த மனுஷனையும் தேறினவனாக நிலைநிறுத்தும்படி எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த எந்த மனுஷனையும் என்கிற வார்த்தை நமக்கு கொடுக்கிற அர்த்தம் ஆழமானது. நம்முடைய சபையிலே படித்தவர்கள் வரலாம், படிக்காதவர்களும் வரலாம், ஞானமுள்ளவர்களும் வரலாம், ஞானமற்றவர்களும் வரலாம். வேத வாக்கியங்களை சொன்ன உடனே ஆழமான சத்தியங்களை அப்படியே பிடித்துக் கொள்ளுகிற அளவுக்கு நல்ல அபிஷேகத்தை பெற்றவர்களும் வரலாம். அல்லது ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் ஒரு உபதேசத்தை சொல்லி கொடுத்தாலும் அதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு திறன் அற்றவர்களும் வரலாம். எப்படிப்பட்டவர்கள் உங்கள் சபைக்கு வந்தாலும் அவர்களை நீங்கள் தேறினவர்களாய் நிலை நிறுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஹல்லேலூயா. இப்ப படித்தவர்கள் பொறியாளர்கள் வரலாம், மருத்துவர்கள் வரலாம், ஆசிரியர்கள் வரலாம். இவர்களுக்கு நாம் அதிகம் வேதத்தை போதிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லாதபடிக்கு இவர்கள் ஏற்கனவே தங்களுடைய படிக்கும் திறனாலே வேதம் வாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். புரிந்து கொள்ளுகிற தன்மையும் அவர்களிடத்தில் இருக்கும். இது அல்லாமல் இணையதளங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட விதங்களில் அவர்கள் தேவனை அறிகிற அறிவில், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்கிற தனிப்பட்ட வாஞ்சையும் பிரயாசமும் உடையவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் கல்லாதவர்கள், திறனற்றவர்கள் உங்கள் சபைக்கு வரும் பொழுது அவர்களை தேறினவர்களாய் நிலைநிறுத்துவதில் தான் ஒரு தேவனுடைய மனிதனின் போதகருடைய உண்மையான ஊழியம் திறன் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. படித்தவர்களை உருவாக்குவதில் அல்ல. மற்ற சபைகளுக்கு போய்விட்டு பல சபைகளை பார்த்துவிட்டு பிறகு நம்முடைய சபைக்கும் வந்து அமர்கிற ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு நகரத்திற்கு அங்கேயே குடியிருக்கிறவர்கள், ரெசிடென்ட்ஸ், வெளியில் இருந்து அவ்வப்போது வந்து போகிறவர்கள், இவர்கள் ஃப்ளோட்டிங் மக்கள் தொகை. தினந்தோறும் வருவார்கள் போவார்கள். இப்படி சில பேர் இருப்பாங்க சபைகளில். பல சபைகளுக்கும் அவங்க ஃப்ளோட் ஆகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச காலம் இந்த சபைக்கு போவாங்க, இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு இன்னொரு சபைக்கு போவாங்க, ஃப்ளோட் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அவங்க ரெசிடென்ட்டா தங்கி இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதில் அல்ல. நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து நீங்கள் பிரசவித்த பிள்ளைகள் அவர்கள் எப்படிப்பட்ட மந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களை வேதத்தில் நீங்கள் தேறினவர்களாய் உருவாக்குவதிலும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக உருவாக்குவதில் தான் பரலோகம் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடையும். ஹல்லேலூயா. அதற்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய மனுஷன் முதலில் தேறினவராய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய மனிதனுடைய குடும்பத்தார் சகலவிதமான உபதேசத்திலும் ஞானத்திலும் தேறினவர்களாய் மாற வேண்டும். சபையை தொடங்கும் பொழுது முந்தி புறப்பட்டு வந்த விசுவாசிகள், மூப்பர்கள் ஆனவர்கள், கண்காணியாளர்கள், உதவிக்காரர்கள் முதலாவது போதகரோடு சேர்ந்து தேறினவர்களாய் மாற வேண்டும். உங்களில் ஒருவராலும் ஒரு ஆத்துமா உங்கள் சபைக்கு வந்த பிறகு போதகருடைய நடவடிக்கை பிடிக்காமலோ, போதகருடைய மனைவியின் நடவடிக்கை பிடிக்காமலோ, மூப்பர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமலோ, உதவிக்காரர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமலோ, மனதில் வேதனைப்பட்டோ சிறுமைப்பட்டோ வேறொரு சபைக்கு போகிற நிலைமைக்கோ அல்லது பின்வாங்கி போகிறதற்கோ உங்களுடைய சபையில் ஒருவரும் காரணமாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஞானம், இந்த அறிவு, சகலவிதமான சாமர்த்தியம் போதகருக்கு மாத்திரம் அல்ல, போதகரோடு இருக்கிற உடன் ஊழியர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இன்னும் சபையை முன்னின்று நடத்துகிற கணத்துக்குரிய ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இதற்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். நான் ஒன்று புதிதாய் பேச வரவில்லை. என்னுடைய வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். நான் உங்களை மிகவும் என்னுடைய இருதயத்தில் கனத்தோடு எண்ணுகிறேன். வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள்.
சத்திய வேதம் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமாய் சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். நல்ல கவனிங்க. இப்ப அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புவதுதான் ஆத்தும ஆதாயம். ஹல்லேலூயா. இந்த ஆத்தும ஆதாயம் அதிகமாகும் பொழுது ஆயிரமாய் லட்சம் மடங்காய் லட்சமாய் கோடியாய் மாறும்போது அதற்கு பெரிய எழுப்புதல். ஹல்லேலூயா. கூட்டமாய் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சபையில் சேர்க்கப்படுவது எழுப்புதல். இந்த எழுப்புதல் வருவதற்கு ஊழியர் போதகர் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராய் காணப்பட வேண்டும். எப்படி ஆத்தும ஆதாயம் செய்யப்படுவது? அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்ப வேண்டும். இந்த அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்புகிற ஆத்தும ஆதாய பணி, எழுப்புதலின் முதல் அடிப்படை பணி எங்கிருந்து துவங்குகிறது என்றால் ஒரு போதகருடைய வாயில் துவங்குகிறது. ஹல்லேலூயா. சத்திய வேதம் அவர் வாயில் இருக்க வேண்டும். இதுதான் லேவியின் உடன்படிக்கை. நாம் எல்லாம் லேவியின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய மனுஷன் என்றால், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட போதகர் என்றால், நீங்கள் நடமாடும் பரிசுத்த வேதாகமமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு போதகர் என்றால் இந்த வசனத்தின் படி பேச வேண்டும் என்றால் அவர் பைபிளை தூக்கிக் கொண்டு நடக்கிறவராய் அல்ல, பைபிளை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நடக்கிற பரிசுத்த வேதாகமமாக, பைபிள் யூனிவர்சிட்டியாக ஒரு போதகர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் கைகளில் வேதம் எல்லா நேரங்களிலும் எடுத்து பயன்படுத்தி விட முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் வேதத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனால் உங்கள் வாயில் சத்திய வேதம் இருந்தால், நீங்கள் நடமாடும் பரிசுத்த வேதாகமமாய் இருந்தால், எப்பொழுது திறந்தாலும் தண்ணீர் வருகிற ஒரு நீரூற்றை போல, ஊறிக்கொண்டே இருக்கிற ஒரு நீரூற்றை போல ஒரு போதகர் எப்பொழுது வாயை திறந்தாலும் அக்கிரமத்தினின்று அநேகரை திருப்புகிற அளவுக்கு அவருடைய வாயினின்று சத்திய வேதம் மூச்செடுத்து புறப்பட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் சத்தியத்தின்படி பேசுகிறேன். சபை வளர்ச்சிக்கென அநேக காரியங்களை, குறிப்புகளை சொல்ல வரவில்லை. எழுப்புதலின் துவக்கம் தேவனுடைய மனுஷனுடைய வாய். தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்திய வார்த்தை எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட நிலைமையிலும் அவரிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்போம். இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்ப்போம். என்னுடைய வாயில் இருப்பது பரிசுத்த வேதாகமமா அல்லது அநியாயம் காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. அநியாயம் புறஜாதிகளிடத்திலேயே காணப்படக்கூடாது, விசுவாச பிள்ளைகளிடத்திலேயே காணப்படக்கூடாது என்றால், இவர்களுக்கு போதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய வாயில் அநியாயம் காணப்படக்கூடாது. எப்படி அநியாயம் இன்றைக்கு நம்ம மத்தியிலே எளிதாய் கிரியை செய்கிறது என்றால், சக ஊழியர்களை குற்றம் சாட்டுவதில் கிரியை செய்கிறது, சக ஊழியர் மீது வீண்பழி சொல்லுவதிலே கிரியை செய்கிறது, சக ஊழியரை காலை அவரை தூற்றி திரிவதில் கிரியை செய்கிறது, சக ஊழியருக்கு வருகிற நன்மைகளை நம்முடைய வாயின் மூலம் கெடுப்பதினால் இன்றைக்கு சபைகளில் ஊழியர்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாது. இன்றைக்கு சபைகள் தங்களுக்குள் பிரிந்து நிற்கின்றன. பட்டணத்தில் இருக்கிற பல சபைகளுக்குள்ள போட்டி மனப்பான்மை நிலவுகிறது, பொறாமைகள் நிலவுகிறது. கூட்டங்களை நடத்துவதில் போட்டி மனப்பான்மை. ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த கான்செப்ட், இந்த போதகர் ஒரு மீட்டிங் நடத்தணும் என்று முடிவு எடுத்துட்டாரு என்றால், இன்னொருவர் பணமுள்ள போதகர் உடனடியாக அந்த பணத்தை வைத்து ஏதாவது ஒரு ஊழியரை ஏற்பாடு செய்து போட்டிக்கு அதே நாளில் ஊழியர் கூடுகை நடத்துறாங்க. ஆமானா இல்லைங்களா? ஹல்லேலூயா. இந்த கூடுகையை நாங்க முதல்ல தொடங்கும் போது எங்களுக்கு கடலூர்லயே அது நடந்தது. நாங்க ஒரு நாள் தேதியை முன்னாடி தள்ளி வச்சோம். இந்த போட்டி மனப்பான்மை தான் ராஜ்யம் பிரிந்து நிற்கிறது. பாண்டிச்சேரி பட்டணத்தில் எனக்கு எப்படின்னு தெரியாது, பல பட்டணங்களில் தேவனுடைய ராஜ்யம் போதகர்களின் மூலம், சபைகளின் மூலம் இன்றைக்கு தனக்குத்தானே பிரிந்து நிற்கிறது. ஏன் எழுப்புதல் வரவில்லை என்றால் சபைகளுக்குள் ஒரு மனம் இல்லை. ஹல்லேலூயா. போட்டி போட்டு ஆராதனை நடத்துகிற நம்மால் மாதத்திற்கு ஒரு முறை எல்லா சபைகளும் கூடி ஒரு ஆராதனை நடத்த முடியுமா? ஹல்லேலூயா. இதை நாம செய்ய தொடங்கிட்டோம் என்றால் ஒவ்வொரு பட்டணத்திலும் எழுப்புதல் வர தொடங்கிடும்.
தனித்தனியாய் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு இடத்தில் இருந்தோம். 2 பேர் இருந்தாலும் போதும், நான் தனியா தான் சபை நடத்துவேன், இன்னொரு ஊழியரின் கீழ் நான் அடங்கி இருக்க மாட்டேன். இந்த மனநிலை, அப்சலோமின் மனநிலை இன்றைக்கு சபைகளை ஆட்டி படைக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவருக்கு கீழ்ப்படிந்து எப்படி ஊழியம் செய்வது? இளைஞர்களுக்கு இன்றைக்கு பிடிக்கல, மூப்பர்களுக்கு பிடிக்கல. நான் ஏன் இவருக்கு ஊழியம் செய்யணும்? இவரும் இவர் குடும்பமும் நலமாய் இருப்பதற்கு நாங்கள் ஏன் அடங்கி ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும்? ஒருத்தன் கிடைத்தால் போதும், 2 பேர் கிடைச்சா போதும், நாங்க போய் தனியா ஆராதனை செய்வோம், ஒரு குடிசையில உட்கார்ந்தாவது ஆராதனை செய்வோம். நாங்கள் போதகராய்த்தான் இருப்போம், சுவிசேஷகராகவோ தீர்க்கதரிசியாகவோ எங்களால் இருக்க முடியாது என்கிற மனநிலை இன்றைக்கு விசுவாசிகளுக்கு அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்க கணக்கு எடுத்து பாருங்க, எந்த ஊழியர் அதிகமா இருப்பாரு? ஒரு பட்டணத்துல சுவிசேஷகர்கள் தான் அதிகமா இருக்கணும். ஆனா என்ன இருக்கு, தலைகீழா ஒவ்வொரு பட்டணத்திலும் போதகர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆமாடா இல்லைங்களா? அப்ப யார் ஆத்தும ஆதாயம் செய்யறது? எல்லாம் போதகர் தான். ஊழியன்னு கர்த்தர் கூப்பிட்டால் என்ன பாஸ்டா தான் போக சொல்றீங்க. ஏன் தெரியுமா? பாஸ்டர் தான் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. பாஸ்டர் தான் காணிக்கை பணத்தை நிர்வாகம் பண்ணுகிறவர். சுவிசேஷகனா இருந்தா, தீர்க்கதரிசியா இருந்தா இன்னொருத்தருக்கு கீழே அடங்கி இருக்கணும். அதெல்லாம் எங்களால முடியாது. நாங்க எங்க அப்பா இருக்கும் போதே அரியணையில இருந்து அவரை துரத்திட்டு அந்த இடத்துல உட்கார்றா விரும்புகிற அப்சலோமின் ஆவிகள் இவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. குறைஞ்சபட்சம் அன்றைக்கு அந்தியோகியா பட்டணத்துல 5 பேர் சேர்ந்து ஒரு சபையை நடத்தினாங்க. 2 பேர் சேர்ந்து நீங்க சபை நடத்த முடியுமா? பாஸ்டர், எங்க சர்ச்சில் ஒரு 20 பேர் 10 பேர் தான் இருக்கிறாங்க, 5 பேர் தான் இருக்கிறாங்க. உங்க சபையிலேயும் 3-4 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த டிக்கெட் எப்பயாவது தான் வந்து உட்காருது. ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படக்கூடாது? ஆளுக்கு 5 பேர் தான் இருக்கிற, 4 போதகரா இருக்கிறோம். ஊர்ல தான் வெளியில பாஸ்டர்னு பேரு. அங்க ஆராதனையில போய் உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும் 4 தான் இருக்கு, 3 தான் இருக்கு. ஏன் 4 பேரும் சேர்ந்து ஒரு சபையை நடத்தக்கூடாதா? நம்மால் உட்கார்ந்து பேசி ஒரு மனதை உண்டாக்க முடியாதா? ஒரு சத்தியத்திற்குட்பட்ட தரிசனம் வரவே வராதா? 4 பேர் 3 பேர் வைத்துக் கொண்டோ நம்மளால சேர்ந்து செயல்பட முடியலன்னா எப்படி எழுப்புதல் வரும்? இப்ப எழுப்புதலுக்கு தடையா இருப்பது இந்திய தேசத்தின் அரசாங்கமா, பிசாசானவனா என்றால் எழுப்புதலுக்கு தடையா இருப்பது நாம் தான். சொந்த கையை கொண்டு சொந்த கண்களை குத்திக் கொள்ளுகிற நிலைமை இன்றைக்கு சபைகளுக்கு உண்டாகி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. எங்க மாவட்டத்திலாம் பாத்தீங்கன்னா சுவிசேஷகரே இல்லைங்க. இதோ கொஞ்சம் பேர் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் இருக்காங்க. நான் ஊழியத்துக்கு வந்ததுல இருந்தே பார்க்கிறேன், எங்க பார்த்தாலும் பாஸ்டர் 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 தான். எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. அவர் மட்டுமே தனியா அவரோட மனைவி ஆராதனை செஞ்சால் அதுக்கு பேரு சபையா? இதுக்கு பேரு சபை கிடையாது. அல்லேலூயா. கீழ்ப்படிதலில் தான் கிறிஸ்துவம் தொடங்குகிறது. எலிசா எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி! பழைய ஏற்பாட்டிலே அவன் செய்த அற்புதங்களை போல எந்த தீர்க்கதரிசி அற்புதம் செய்தான்? அவனை குறித்து யோசபாத் சொல்லுகிறையோ, யோசபாத் யாராவது இங்கே கர்த்தருடைய வார்த்தையை உடையவன் இருக்கிறானா என்று கேட்ட பொழுது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா அங்க இருக்கிறான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அவர் பெரிய தீர்க்கதரிசிங்க, அவர் பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரர். ஆனா அடையாளம் என்ன தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா. அதுதான் அடையாளம். அவருடைய ஊழிய வாழ்க்கையின் துவக்கம் எலியா என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷனுக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்ததில் தொடங்கியது. அவருக்கு பணிவிடை செய்ததில் தொடங்கியது. எடுத்த உடனே அவர் பெரிய தீர்க்கதரிசியாய் மாறிவிடவில்லை. மாறாக பொறுத்திருந்தார். தன்னுடைய எஜமான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளுகப்படுகிற வரைக்கும் அவரை பின்பற்றி கருத்தாய் உரிய நேரத்தில் அவரிடத்தில் இருக்கிற ஆவியை 2 தணையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விடாப்பிடியாய் அந்த நாள் வரைக்கும் செய்த பணிவிடைக்கு 2 தணையான ஆவியை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இவர் இப்படி இருந்தாரு. இவர் கூட ஒருத்தர் இருந்தார், கேயாசி என்கிற ஒருத்தர். நல்ல வரிசைப்படி பாத்தீங்கன்னா எலியா எலிசா என்கிற வரிசையில கேயாசி வந்திருக்கணும். ஆமென். இவரே பணிவிடைக்காரர் தான். எலிசாவும் பணிவிடைக்காரர் தான், கேயாசி பணிவிடைக்காரர் தான். எலிசா செய்கிற அற்புதங்களை எல்லாம் பார்க்கிற கேட்கிற பாக்கியம் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிற, அவர் கைகளுக்கு நீர் வார்க்கிற எல்லா விதமான பாக்கியத்தையும் பெற்றிருந்த பெரிய பாக்கியவான் கேயாசி. எலிசாவுக்கு பிறகு அவரால் பயிற்றுவிக்கப்பட்டு அவனிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஆவியை பெற்றுக்கொண்டு இன்னும் பெரிதாய் எழும்ப வேண்டிய ஒரு ஊழியக்காரன் இழிவான ஆதாயத்துக்காக 2 மாற்று வஸ்திரங்களுக்காக 1 தாலந்து வெள்ளிக்காக தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை, பெரும் பாக்கியத்தை வேதத்தில் இழந்து போனான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சபைகள்ல அநேக
அநேக இளைஞர்கள், அநேக புருஷர்கள் இப்படித்தான் கீழ்ப்படியாமல் இருந்து உங்களையும் வீழ்த்தி தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மிகுந்த சேதத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன செய்யலாம் அப்படின்னா, போறது இன்னைக்காவது ஒரு நாள் போயிடும். ஆனா அது போறது வரைக்கும் போதக சிற்றை செய்வது உங்களுடைய வேலை. ஆமென். வலிக்கும், கஷ்டமா இருந்தா போயிடும். காணிக்கை கொடுக்கிறவங்க, தசம பாகம் கொடுக்கிறவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சா அதோட அந்த குடும்பமே நின்றுடும். அந்த அம்மா மூலயமா ஒரு 10 பேர் சபைக்கு வராங்க, அந்த ஐயா மூலயமா ஒரு 30 பேர் சபைக்கு வராங்க. அவரை கண்டிச்சா அவர் அப்படியே அந்த கூட்டத்தை சேர்த்துட்டு போய் எதிரிலே கடை போட்டுருவாரு. இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு நலமாய் நடத்தினாலும், அன்பு பாராட்டினாலும், பக்கத்தில் அமர வைத்து மகனுக்கு சோறு ஊட்டுவது போல ஊட்டினாலும், பிரிந்து போகிறவன் ஒரு நாள் பிரிந்து போவான். ஆனால் பிரிந்து போன பிறகு உங்களை தூசியாதபடிக்கு அவன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் போதக சிற்றை செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்கள் கைகளில் கர்த்தர் கொடுத்த அதிகாரம் சகல அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கடிந்து கொள்ளுகிற, கண்டனம் பண்ணுகிற, எதிர் பேசுகிறவனை கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிற முழு அதிகாரமோ ஒவ்வொரு ஊழியருக்கும் போதகருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த போதக சிற்றை செய்கிற என்னுடைய வேலையை நான் விடும் பொழுது உங்களுடைய சபைகளில் இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருந்து உங்களுக்கு ஒரு நாள் சிற்றை வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சத்திய வேதத்தின் படி செய்கிற ஊழியம் தான் இன்னைக்கு தேவை. ஊழியங்கள் பெருத்து போய்விட்டது, போதகர்கள் பெருத்து போய்விட்டார்கள். ஆனால் வேத வாக்கியங்களின் படி ஊழியம் செய்கிற எத்தனை பேரை நம்மளால சாட்சிட்டு கூற முடியும்? ஹல்லேலூயா. இங்க எண்ணிக்கை தேவையில்லை. உலகத்திலே எழுப்புதல் ஏற்பட்ட தேசங்களில் எல்லாம் தனி மனிதர்கள் தேசங்களை உலுக்கினார்கள். டிஎல் மூடியாக இருக்கலாம், ஜோனாத்தனாக இருக்கலாம். தனி மனிதர்கள் தனி தேசங்களை உலுக்கினார்கள். கர்த்தருக்கு இங்க எண்ணிக்கை முக்கியம் அல்ல. ஒருவன் இருந்தாலும் அவன் உத்தமனாய் இருக்க வேண்டும். பவுலை போல வைராக்கியம் கொண்டவனாய் இருக்க வேண்டும். இந்த பட்டணத்திற்கு இன்றைக்கு அதுதான் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அதிகமாய் மரியாதைக்குரிய கணத்திற்குரிய ஸ்டான்லி அவர்கள் சொல்லுகிறாங்க, நரகத்திற்கு ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க, பரலோகத்தை நோக்கி ஜனங்கள் போக முடியல, ஆத்துமாக்கள் அழிகிறது என்று சொல்லி அரை வேக்காடுகளை ஊழியத்திற்கு அனுப்புவதை பார்க்கிலும் பொறுமையாய் இருந்து உருவாக்கப்பட்டவனை களத்திற்கு அனுப்புவதுதான் மிகச்சிறந்த ஊழியம் என்று குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க நரகத்திற்கு ஜனங்க போகிறாங்க, ஆத்துமாக்கள் அழிகிறது என்று அரைவேக்காடுகளை அனுப்பி வைக்கிறோம், அல்லது அதுவே புறப்பட்டு போய் இன்னும் 10 வருஷத்துக்கும் 20 வருஷத்துக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளே பட்டணத்துக்குள்ளேயே ஒரு போதகர் நுழைய முடியாத அளவுக்கு அவன் பெரிய சேதத்தை ஊழியத்துக்கு கொண்டு பண்ணிட்டு போயிடுறான். ஹல்லேலூயா. நான் நிறைய காரியங்கள் கேள்விப்படுறேன். விழுப்புரம் பக்கத்துல கூட சொன்னாங்க, ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஊழியர் நுழைஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாம் சுற்றி வளைத்து கொண்டு அவரை இந்த ஊருக்குள்ள நுழையக்கூடாது என்று சொல்லி பிரச்சனை செய்தார்கள். என்னன்னு கேட்டாங்க, ஏற்கனவே வந்தவர் ஒரு பாலியல் பிரச்சனையில ஈடுபட்டு போயிட்டாரு. அதனால ஒட்டுமொத்த கிராமமும் கிறிஸ்துவத்தை புறக்கணிக்க தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட உருவாக்கப்படாத தேராத மனுஷர்களை ஊழியத்திற்கு அனுப்புவதை பார்க்கிலும் நாம் பொறுமையாய் இருந்து முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற தேறின ஊழியர்களை நீங்கள் அனுப்புவது உங்களுக்கும் நலமாக இருக்கும், பட்டணத்திற்கும் நலமாக இருக்கும். ஆமென் சொல்லலாமா? அதே மல்கியா 2ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன், மெசஞ்சர் ஆஃப் காட். நாம சாதாரண மனிதர்களா இருக்கலாம், பாடுகள் உள்ள மனிதர்களா இருக்கலாம், மனைவியால் கூட மதிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், உறவுகளால் ஒதுக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம், உடைகளிலும் உணவுகளிலும் அற்பமாய் பார்க்கப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் சத்தியத்தின்படி நாம் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். ஹல்லேலூயா. ஜனங்கள் நம்மிடத்தில் தேடவும் வேண்டியது சத்திய வேதம். அதை விட்டுட்டு எங்க பாஸ்டர் நல்ல ஜோக் அடிப்பாருன்னு ஜனங்க சொல்லுச்சுன்னா பரலோகம் உங்களை பார்த்து பரிதவிக்கும். எங்க பாஸ்டர் நல்ல கதை சொல்லுவாரு, எங்க பாஸ்டர் பேசினாலே கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஜாலியா பேசுவாரு, ரொம்ப ஜோக் அடிப்பாரு,
என்றெல்லாம் உங்களை குறித்து சொல்லக்கூடாது. எங்கள் பாஸ்டர் கண்டிப்பானவர், ஒரு குறையையும் நாங்கள் அவரை குறித்து சொல்லவே முடியாது என்று சொல்லி உங்கள் ஆடுகள் உங்களை குறித்து சொல்லுகிற சாட்சி தான் உங்கள் ஊழியத்திற்கான உண்மையான நற்சாட்சி. உங்களை பற்றி அறியாதவர்கள் உங்களை பற்றி பேசுவதில் அல்ல சாட்சி. உங்களை அறிந்த உங்களுடைய ஆடுகள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சபையின் ஜனம் உங்களை பற்றி முதலாவது நற்சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த நற்சாட்சி தான் உங்களுடைய ஊழியத்திற்கு உங்களுக்கு கிரீடமா இருக்கிறது என்பதை நாம ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு சத்தியத்தை பேசுகிற ஊழியர்களை பார்க்க முடியவில்லை. நடனம் ஆடுகிறவர்களும் சினிமாவினுடைய காரியங்களை பிரசங்க பீடங்களில் ஏற்றுகிறவர்களும், தாங்கள் நடந்து போவதற்கு பின்னணி இசை இசைக்கிறவர்களும், ஓடுவதற்கு பின்னணி இசை இசைக்கிறவர்களும், மூத்த ஊழியர்களை குறித்து மோசமான வார்த்தைகளால் திட்டுகிறவர்களும், வேதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தம் இல்லாத அரை வேக்காடுகளும் தான் இன்றைக்கு பிரசங்க பீடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. சத்தியத்தை பேசுகிற எத்தனை ஊழியர்கள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க. சமரசம் இல்லாமல், காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு அகஸ்டின் ஜெபக்குமாரை போல எழும்பி நிற்கிற ஊழியர்கள் இன்றைக்கு எத்தனை பேர். பாடல்களுக்கும் டிவிடிகளுக்கும் கிடைக்கிற மரியாதை ஒரு தேவ செய்திக்கு, ஒரு ஒப்புமை இல்லாத சரிசமம், சமரசம் இல்லாத ஒரு தேவ செய்திக்கு இங்க கிடையாது. செழிப்பின் உபதேசத்துக்கு இருக்கிற கனமும் மரியாதையும் எச்சரித்து பேசுகிற ஒரு ஊழியக்காரர் அவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. நம்மில் சிலர் கூட இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கலாம். உங்க ஜனத்தை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால், அவர்களுக்காக நீங்கள் ஊழியம் செய்வது உண்மை என்றால், புதிய ஏற்பாட்டினுடைய பிரதான தத்துவம் போதக சிக்ஷை. இயேசுவானவரும் நிருபங்களில் அப்போஸ்தலர்களும் கடிந்து கொண்டே இருந்தார்கள், புத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், போதக சிக்ஷை செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்டதுதான் சபை. கர்த்தர் நினைத்திருந்தால் கல்லனை அன்றைக்கே பரதீசில் எடுத்துக் கொள்வேன் என்று சொன்னது போல, ஞானஸ்நானம் பெற்ற உடனே எல்லாரையும் பரத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கலாம். எதற்காக சபையிலே சேர்த்தார்? சபை என்பது சத்திய வேதாகம பல்கலைக்கழகம். அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்து, சத்தியத்தை அறிகிற அறிவில், தேவனை அறிகிற அறிவில் அவர்களை வளர்த்து எடுத்து, கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், சகலவிதமான சத்தியத்திற்குள்ள அவர்களை உருவாக்கி தேறினவர்களாக்கி, பிறகு அவர்கள் மரித்து எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த திட்டத்தில் நாம் எந்த அளவுக்கு இத்தனை வருஷங்களில் கிரியை செய்திருக்கிறோம். வாரம் ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம். மீனை நீங்கள் கொடுப்பது முக்கியம் அல்ல, உங்கள் பிள்ளைகளை மீன் பிடிக்கிறவர்களாய் நீங்கள் மாற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். விசுவாசிகளை அல்ல, சீஷர்களை உருவாக்கவே கர்த்தர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசிகளை இன்னும் இன்னும் ஐஸ்வர்யத்திலும் பொருளாதாரத்திலும் உருவாக்கி, அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் சம்பாதிப்பதை வாங்கி வாங்கி நம்முடைய சபையிலே பொக்கிஷமாக்கி கொண்டே இருப்பதிலும், கண்ணாடி போடுவதிலும், ஏசி போடுவதும் அல்ல வளர்ச்சி. இத்தனை வருஷங்களில் நம்மிடத்தில் வந்து சேர்ந்த ஆத்துமாக்கள் இன்றைக்கு சத்தியத்தை புரிந்து கொண்ட விதம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய, சத்திய ஆவியினுடைய நடக்கையில் இருக்கிறார்களா? அவர்கள் தேவனை பார்க்கிற பார்வை என்ன? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மறுபடியும் மூல உபதேசத்தை போதிக்க வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி பவுல் வேதனைப்பட்டான். இன்றைக்கு அநேக சபைகளிலே காலத்தை பார்த்தால், வயதை பார்த்தால், ஊழியர்களா எழும்பி இருக்க வேண்டிய விசுவாச பிள்ளைகள் விசுவாசிகளாகவே மந்த புத்தியோடே முடங்கி கிடக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஆடுகள் நல்ல போஷிப்பை உண்டு புஷ்டியான உடனே அதை அவிழ்த்து விடுவது உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம், கர்த்தர் சபையை அப்போஸ்தலர்களை கொண்டு ஸ்தாபித்தாரு. ஆண்டவர் நினைச்சா அவர் கையில வல்லமை இல்லையா? ஏன் அந்த சபைக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்து எருசலேமை மையமாக கொண்டு பேதுரு உள்ளிட்டவர்கள் அங்கேயே இருக்க செய்து, இஸ்ரேல் முழுக்க சிதறடிக்கப்படாமல், உபத்திரவம் இல்லாமல் கர்த்தர் பல சபைகளை ஸ்தாபித்திருக்க முடியுமா? முடியாதா? அல்லேலூயா. ஏறுவது என்ன பெரிய மனிதனா? பிரதான ஆசாரியர்கள் என்ன கர்த்தருடைய வல்லமைக்கு மிஞ்சினவர்களா? ஏன் தேவன்
விசுவாசிகளும் ஊழியர்களும் சிதறடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் என்றால் சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சபையினுடைய பிரதான நோக்கம் சுவிசேஷத்தினால் சபை பிறந்தது, பின்பு சபையில் இருந்து சுவிசேஷம் பறந்தது. அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாடு. சுவிசேஷத்தினாலதான் சபை பிறந்தது. சபையினுடைய நோக்கம் அப்போஸ்தலர்கள் காலத்திலே பார்க்கிறோம், வெளியிலே ஊழியத்திற்கு போனவர்களுக்காக இரவும் பகலும் சபை விழித்து விழித்து ஜெபித்துக் கொண்டே இருந்தது. ஆமென். இதுதான் வேலை. ஒரு கூட்டம் ஊழியத்திற்கு போகணும், இன்னொரு கூட்டம் ஊழியத்திற்கு போனவர்களாக ஜெபிக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் நோக்கம் கிடையாது நம்முடைய சபைகளுக்கு. 5 வாத்தியங்கள் கொடுங்க, 10 இன்ஜினியர் கொடுங்க ஆண்டவரே, நல்ல தசமபாவம் கொடுக்குற ஒரு 5 ஃபேமிலியை மட்டும் கொடுத்துருங்க, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஒரு பட்டணத்தை கர்த்தர் உங்களை நம்பி ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நீங்க எனக்குன்னு ஒரு 100 பேரை கொடுங்க, எனக்குன்னு ஒரு 300 பேரை கொடுங்க. எனக்குன்னு இல்லைங்க, பட்டணத்திற்கென்று தான் நீங்கள், உங்களுக்கென்று பட்டணம் கிடையாது. அல்லேலூயா. இது ப்ரொஃபஷன் கிடையாது. நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யல, சம்பாதிக்கிறவர்களுக்கும் புகழ் தேடுவதற்கும் இங்க அல்ல. இந்த வேலையை நாம செய்யறதுக்கு மறுபடியும் வேறு வேலைக்கு போய்விடுவது நலமா இருக்கும். இது ராஜ்ய பணி. ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தான் சிந்தின ரத்தத்திற்கு அதற்கான பலனை சேர்க்கிற அறுவடைக்காரர்களாக உத்தம சீலர்களாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த ரத்தத்தின் பலனை கணக்கை பூமியிடம் இருந்து பெற்று கொடுக்க வேண்டிய உன்னதமான பணி நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மேன்மையான ஊழியம் இன்றைக்கு சிறுமைப்படுகிறது, புறஜாதிகளால் தூஷிக்கப்படுகிறது, பாஸ்டர்கள் என்றால் பரியாசம் செய்கிற நிலைமை உண்டாகி இருக்கிறது. ஏன்? சுயநலம். சுயநலம் சுயநலம் அகற்றப்பட வேண்டும். எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் அதற்கான ஆலோசனைகளும் அறிவும் நம்மிடத்தில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய அரசாங்கத்திடம் அல்ல. 5 வருடம் செபித்தோம், பல லட்சம் மணி நேரம் செபம், பல கோடி மணி நேரம் செபம். எங்கே போயிற்று? எங்கே போயிற்று? பரலோகத்திற்கு தானே போனது. அங்கீகரித்தாரா? ஏற்றுக்கொண்டாரா? ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இன்னும் அதிக எண்ணிக்கையில் சீட்டுகளை அள்ளி கொடுத்தார். ஹல்லேலூயா. இல்ல மந்திரம் தந்திரம் எந்திரம் எதுவா வேணா இருக்கட்டும், அதை தடுக்கிற வல்லமை உங்கள் தேவனுக்கு உண்டா இல்லையா? உண்டு. ஆனாலும் ஏன் செய்யவில்லை? இப்படிப்பட்ட ஜெபங்கள் என் கண்களுக்கு பிரியமா இல்லை. நான் இதற்காக சபைகளை ஸ்தாபிக்கவில்லை. சபையை நான் ஸ்தாபித்தது கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். அதற்காகத்தான் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அரசியல் மாற்றங்களுக்காக, ஆடை மாற்றங்களுக்காக அல்ல. ஒரு ஊழியருக்கு தப்பா பேசுன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் பேச மாட்டேன், உண்மையை சொல்றேன். கேலண்டர் எடுத்தா காலையில் எழுந்த உடனே ஃபேஸ்புக்கில் எத்தனை கோடி பேர் முழிக்கிறாங்க, அவர்களுக்காக ஜெபிக்கும். இது ஜெப குறித்தான். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல இதெல்லாம் சமூக வலைதளங்கள்லாம் வருந்தா அந்த கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ணப்படுத தீர்க்க தரிசனத்தையே மாற்றி எழுதுகிற ஜெபம் எங்க இருக்கு? அல்லேலூயா. அந்த கிறிஸ்து வருவதை தடுக்கிற ஜெபம் யாரிடத்தில் இருக்கு? இயேசுவின் 2ஆம் வருகையை தாமதப்படுத்துகிற பவர் எந்த ஜெபத்தில் இருக்கிறது? எழுதப்பட்டதற்கு விரோதமாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிற தைரியம் துணிகரம் எங்கிருந்து வருகிறது? கடைசி நாட்கள் அன்பு அக்கிரமம் மிகுதியாவதால் அன்பு தணிந்து போகும் தான். இதுக்கெல்லாம் நீங்க ஜெபிச்சு உங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்கள் ஆடுகள் கர்த்தர் இந்த நேரத்துல இறங்கி வந்தா பரலோகத்துக்கு போகுமா? அல்லேலூயா. நம்முடைய இரட்சகர், நம்முடைய தேவன், மகிமையின் தேவன், மகா தேவனுமானவர் வெளிப்படுவதற்கு, அவர் பிரசன்னமாகுதலுக்கு சபை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படி சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையில் இன்று நம்மை வீங்கலாக்கி விடுவிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அவர்கள் அறிவிக்கிறார்களே. நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசு எப்பொழுது வருவார்? ஹல்லேலூயா. வந்தால் என் நிலை என்ன? என் பிள்ளைகளின் நிலை என்ன? என் ஆடுகளின் நிலை என்ன? சபையை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக்குவதுதான் ஊழியர்களுடைய பிரதான வேலை. 5 வருஷம் மாறி போகிற ஒரு அரசியலுக்காக பல லட்சம் மணி நேரங்கள், பல கோடி செலவு செய்து கூட்டங்கள் நடத்தி பிரயாசப்பட்டு பயன் என்ன? இதை விட ஒரு பெரிய அடையாளம்
பதில் பரலோகத்தில் இருந்து நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் மூலமா கிடைக்கவே முடியாது. இனி எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் சரிதான், ஜெபிங்க வேணாம்னு சொல்லல. ஆனா இதையே ஜெபமாய் எடுத்துக்கொண்டு இருந்தோம் என்றால் பட்டணத்தின் சமாதானத்துக்காக நாம வேண்டிக் கொள்ள வேண்டும் தான். தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் தான். தேசத்தின் சமாதானம் எங்கே பிறக்கிறது? பட்டணத்தின் சமாதானம் எங்கே பிறக்கிறது? ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டால் சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசுவின் இரத்தத்தினால் தேவனோடு சமாதானம் அடைந்தால் எல்லாம் இந்த பட்டணத்தை சேர்ந்த அத்தனை லட்சம் ஜனங்களும் தேவனோடு ஒப்புரவானால் சமாதானம் பெற்றுக்கொண்டால் பிறகு எப்படி கலவரம் வரும், பிறகு எப்படி கொள்ளை நடக்கும், கொலை நடக்கும், ஊழல் நடக்கும், எதையும் ஆவிக்குரிய பார்வையில் பார்ப்பவர் தான் ஊழியக்காரர். ஹல்லேலூயா. உலக கண்ணாடி அணிந்து நாம உலகத்தை பார்க்க கூடாது. சத்திய வேத கண்ணாடி அணிந்து, வசன கண்ணாடி அணிந்துதான் எந்த அரசியல் மாற்றத்தையும் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களையும் நாம் பார்க்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எப்படி பட்டணத்தின் சமாதானம் பறிபோகும், தேசம் எப்படி விழுந்து போகும். அப்போ எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டா இவங்க எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க? வேரிலிருந்து ஆய்வு செய்ய வேண்டும். ஆணி வேரிலிருந்து யோசிக்கணும். மேல் மட்டமாக மாற்றி போடும், மாற்றி போடும், மாற்றி போடும் அதல்ல. தேசம் ரட்சிக்கப்பட்டால், தேவன் தேசத்தை சந்தித்தால், கர்த்தருடைய எழுப்புதல் இந்த தேசத்தில் பற்றி எரிந்தால் ஆளுகிறவர்கள் அல்ல, ஆளுகிற அவர் இந்த பூமியை ஆளுகை செய்வார். ஆமென். எனக்கு என்ன தேவையா இருக்கு? ஜெபம் மட்டும் போதுமா? ஜெபம் மட்டும் போதுமா? கொரியாவிலே, தென் கொரியாவிலே வந்த எழுப்புதலை பற்றி எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அருமையான போதகர் பால் யாங்கிச்சோ எத்தனை லட்சம் ஆத்துமாக்களை, 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை தன் சபையில் வைத்திருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அந்த சியோல் நகரத்தில் இருக்கிற பெரும்பாலான சபைகள் எல்லாமே லட்சக்கணக்கான விசுவாசிகளை கொண்டவை. சரி, இப்ப இந்த எழுப்புதல் வந்ததற்காக காரணங்களை நம்முடைய ஊழியர்கள் போய் பார்த்து புத்தகங்கள் எழுதினார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜெபம் என்று சொன்னார்கள், ஜெபமலை என்று சொன்னார்கள். ஜெபமலையில் போய் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அதனாலதான் அந்த தேசத்தில் எழுப்புதல் வந்தது என்று சொல்லி எழுதினார்கள். உண்மை. ஆனால் அவர்கள் அறியாத காரியம் ஒன்று உண்டு, எழுதப்படாத, எழுத மறந்த அல்லது தெரியாத காரியம் ஒன்று உண்டு. தென் கொரிய தேசத்திலே ஜெபங்கள் உண்டாகிறதுக்கு முன்னே அந்த நாட்டில் வந்த ஒரு ஆட்சி மாற்றத்திலே ஆயிரக்கணக்கான சபையோர் உயிரோடு மண்ணில் புதைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. குழி தோண்டி குடும்பம் குடும்பமாய் ஆயிரம் மக்கள் மண்ணில் விதைக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். அதை வேடிக்கை பார்த்தவர்களில் ஒருவர் தான் பால் யாங்கிச்சோ. ஹல்லேலூயா. பிற்பாடு அவர் ரட்சிக்கப்பட்டார். எழுப்புதல் வரணும்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு எல்லாருக்கும் போய் சேர்வதுதான் எழுப்புதல். இந்திய தேசத்தில் உண்டாக போகிற உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ள நீங்கள் ஆயத்தமா? எல்லா விதமான ஆயத்தங்களும் சபைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தேவன் தேசத்தை ஒப்பு கொடுத்தார், சபையை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார் தான், ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சில கோதுமை மணிகள் மண்ணில் ஒவ்வொரு பட்டணத்திலும் வீழ வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த அநேக இரத்த சாட்சிகளாய் மரிக்க காத்திருக்கிறார்கள். இது நடக்கணும். முதல்ல இந்த பாண்டிச்சேரியில ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயேசுவுக்காய் ரத்தம் சிந்துகிற நிலைமை எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுது பற்றி கொண்டு எரியும் எழுப்புதல். அப்பொழுது கிடைக்கும் உங்களுடைய ஜெபங்களுக்கான பதில். ஜெபம் கண்ணீரை வரவழைக்கும். உபத்திரவமும் சாட்சியும், சாட்சி என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ரத்த சாட்சி தான். ஹல்லேலூயா. சாட்சினாலே, இயேசுவை கற்றின சாட்சினாலே, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது என்னுடைய சாட்சி இல்லை. இதான் நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம். என்னை வந்து ஆண்டவர், நான் நோயில் கிடந்தேன், வியாதியில் கிடந்தேன், இந்த வேலையில் இருந்தேன், என்னை ஆண்டவர் ரட்சித்தார். இது அவர் என்னை ரட்சித்த சாட்சி. இது ஏன் சாட்சி. இது ஏன் சாட்சி எப்போ தெரியுமா? நான் வந்து நல்ல முறையில் ஊழியம் செஞ்சு ஒரு நாள் மரித்து போனாலும் அப்புறம் வந்து இந்த ஊழியக்காரர் வந்து நல்ல ஒரு ஊழியத்தை செய்தாலும் சொல்றாங்க பாருங்க, அதுதான் என்னுடைய சாட்சி. ஹல்லேலூயா. நான் என்னை கர்த்தர் எப்படி ரட்சித்தார் என்பது கர்த்தரை பற்றின சாட்சி, அது என்னுடைய சாட்சி கிடையாது. நிறைய பேர் இப்ப இந்த சாட்சி சொல்றதை வந்து முக்கியத்துவப்படுத்தி படுத்தி படுத்தி படுத்தியே இதுவே ஒரு ஊழியமா மாறிடுச்சு. சாட்சி சொல்றதெல்லாம் ஊழியம் கிடையாதுங்க. வேதத்தை போதிப்பதோ,
வேதத்தை போதித்து வேதத்தில் நடக்கிறபடி சபை பிள்ளைகளை நடத்துவதுதான் உண்மையான முதல் ஊழியம். ஹல்லேலூயா. ஆறாவதா ஒரு மினிஸ்ட்ரிலாம் கொண்டாந்து நம்ம சேர்க்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு பல பேர் 10-20 வருஷமாவே சாட்சி சொல்றதே ஊழியமா செய்யறாங்க. எப்ப நீங்க பைபிள் எடுத்து போதிக்கிறது? கர்த்தரை பற்றின சாட்சி, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. அது ரத்தம் சிந்தி சாட்சி பகருவதாக இருக்கிறது. சில முக்கியமான சில காரியங்களுக்கு வருவோம். சில ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். உலகத்துல கேப்ரியல் ஜெபநாதன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் எழுதின புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த புத்தகத்தில் அவர் சொல்றார், உலகத்திலே எழுப்புதல் வந்த இடங்கள், எழுப்புதலை ஏற்படுத்தின ஊழியர்களுக்கு பின்னால் இருந்த தனி மனிதர்களை பற்றி, இன்டர்செசார் என சொல்லப்படுகிற மன்றாட்டு வீரர்களை பற்றி தொகுத்து மிக அழகாக அவர் எழுதியிருக்கிறார். D.L. மூடி தொடங்கி உலகத்தில் எந்தெந்த தேசங்களில் எழுப்புதலுக்காய் பெரிய ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்தப்பட்டார்களோ அவர்களுடைய எழுப்புதல் முழக்கங்களுக்கு பின்னால், எழுப்புதலை ஏற்படுத்தின பிரசங்கங்களுக்கு பின்னால் தனி மனிதர்களுடைய பரிந்துரை ஜெபம் இருக்கிறது என்பதை அவர் அழகாய் தொகுத்து வழங்கி இருக்கிறார். உங்களுடைய சபைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், நரகமானது போதகர்களுக்காக தன் வாசலை விரிவாய் திறந்து வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நரகத்தினுடைய வாசல்கள், போதகர் எப்பொழுது வீழ்வார், போதகருடைய குடும்பம் எப்பொழுது விழும், தளபதி ஸ்தானாதிபதியாகிய போதகர் விழுந்து போனால் சபை வீழ்ந்து போகும் என்பது சாத்தானுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் உங்களை வீழ்த்துவதில் தான் அவனுடைய பிரதான நோக்கம் அடங்கி இருக்கிறது. இதை சமாளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய சபையிலே உங்களுக்கென, சபையின் காரியங்கள் அப்புறம், உங்களுக்கென, பாஸ்டருக்கென, பாஸ்டர் குடும்பத்திற்கு என தன் வாழ்வை அர்ப்பணித்து ஜெபிக்கிற தனிப்பட்ட மனிதர்களையோ ஜெபக்குழுக்களையோ நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப எளிமையான, இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு, சின்ன விஷயம், இதை போய் பெரிய விஷயமா சொல்றாரு தயவு செய்து நினைக்காதீங்க. அவர் கொடுக்கிற ஆதாரங்கள் அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கணத்திற்குரிய மோகன் சிலாசன சன்னன் அவர்கள் அந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்து எல்லா போதகர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார். அந்த அளவுக்கு எழுப்புதலுக்கு அடிப்படையான காரியங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஒரு ஜெபக்குழு சனிக்கிழமை ராத்திரி அடுத்த நாள் நடக்க போகிற ஆராதனைக்காக அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்த பொழுது, அடுத்த நாள் அந்த சபையிலே போதகர் பிரசங்கித்த பொழுது, அந்த சபையிலே பாவத்தில் விழுந்து கிடந்த அநேகருடைய பாதங்கள் பாதாளத்தில் இருந்து பிடிக்கப்பட்டு பரலோகத்தை நோக்கி திருப்பப்பட்டதாக அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கென செபிக்கிற, உங்கள் பிரசங்கத்திற்கென செபிக்கிற, நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது உங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்கள் பிரசங்கத்திற்காகவே அழுது செபிக்கிற தனிப்பட்ட மனுஷியோ மனுஷனோ உங்கள் சபையில் யாராவது இருக்கிறார்களா என்பதை பார்த்து முதலாவது அவர்கள் கையில் அந்த ஊழியத்தை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் இருந்தால் மகிழ்ச்சி. இங்கிலாந்து தேசத்தை கலக்கின ஒரு ஊழியரும் அரசியல்வாதியுமான ஒரு மனுஷனுக்கு என செபிப்பதற்கென்றே 120 பேர் கொண்ட குழு இருந்தது. அந்த மனிதனை கர்த்தர் எடுத்து மிகப்பெரிய அளவிலே அந்த தேசத்திலே பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, சீனாவிலே மஞ்சூரியா என்கிற பகுதியிலே எழுப்புதலை ஏற்படுத்தின ஒரு தேவ மனிதன், அந்த தேவ மனிதன் தன்னுடைய அமெரிக்க தேசத்துக்கு திரும்பி போகும் பொழுது லண்டன் பட்டணத்திலே தனக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷி, யார் என்றே தெரியாத ஒரு மனுஷியை பார்க்கிறார். அவள் அப்பொழுது ஒரு டைரியை கொடுக்கிறார். அந்த டைரியை அவர் பிரித்து பார்க்கும் பொழுது, என்றைக்கு அவருடைய கூட்டங்களில் எல்லாம் எழுப்புதலின் அக்கினி பற்றி பறந்ததோ, என்றைக்கு சீனாவிலே மஞ்சூரியா பகுதியிலே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இவருடைய பிரசங்கத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த மகள் அவருக்காக மண்டியிட்டு கதறிக் கொண்டிருந்தால் என்கிற அந்த கால அட்டவணையை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஹல்லேலூயா. உங்கள் பிரசங்கம் இல்லாமல், பிரசங்கிக்கிறவன் இல்லாமல் எழுப்புதல் வர முடியாது. ஜெபத்தினால் மட்டுமே எழுப்புதலை கொண்டு வர முடியும் என்று நினைக்காதீர்கள். போதகர்கள் என்கிற வார்த்தைக்கு ஏற்றபடி போதக சமர்த்தாய் சத்தியத்தை வலிக்க 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 பேசுகிற போதகருடைய சபை நிரம்பி வழியோ. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை மணி நேரம் ஜோக் அடிச்சு கதை சொல்லி உங்க ஜனங்களை ஆறுதல் படுத்தினாலும், ஆற்றினாலும், தேற்றினாலும், மகிழ்ச்சி படுத்தினாலும் சரிதான், இப்படிப்பட்ட சபைகள் நிலை நிற்க மாட்டாது.
சத்தியத்தை அஸ்திபாரமாய் கொண்டு ஆதாரமாய் கொண்டு தூண்களாய் கொண்டு உருவாக்கப்படுகிற சபைதான் ஒரு ஊழியருடைய ஊழியம் தான். எத்தனை நீரோட்டம் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் நிலைத்து நிற்குமே ஒழிய நம்முடைய சுய ஞானத்தின்படி சாப்பாடு போட்டோ அல்லது ஏசி போட்டோ இப்படி எல்லாம் ஜனங்களை கூட்டி சேர்த்தா ஒரு நாள் கர்த்தரே இறங்கி சபையை சிதறடிச்சுடுவாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஐக்கிய கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் கிடையாது. இப்படி எல்லாம் ஜனங்கள் ஒன்று கூடுவது, பாபிலோனை எழுப்புவது கர்த்தருக்கு பிரியமல்ல. தனி மனிதர்கள் தனியாக ஒரு ஊழியக்காரர் எந்த சபையில தூக்கி கொண்டாடப்படுகிறாரோ கர்த்தர் அந்த சபையை சிதறடிச்சு போட்டுருவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை கொண்டாடுவதை விட்டுட்டு பாஸ்டரை கொண்டாடுகிற ரசிகர் கூட்டம் சபைகளில் எழும்பி இருக்கிறது. நான் சென்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வேலை செய்யும்போது ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்ப அந்த சபையில நல்லதான் அந்த பாஸ்டர் நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு. முடிந்த பிறகு அப்படி ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில தேவ செய்தி கொடுக்குறாரு. அந்த வீடியோவை ப்ரொஜெக்டர்ல போடுறாங்க. ஒரு ப்ரொஜெக்டர்ல அந்த வீடியோவை போட்ட உடனே அந்த சபையில் இருக்கிற வாலிப பசங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? விசில் அடிச்சு கைத்திருந்தாங்க. சபையை கொஞ்ச நேரத்தில் என்னவா மாறிடுச்சு தெரியுமா? தேட்டரா மாறிடுச்சு. அவர் பிரசங்கத்திலே ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் தான் கவனிக்காம விட்டேன். உதயம் தேட்டரை வாங்காம விட மாட்டேன்னாரு. இவர் எதுக்கு உதயம் தேட்டரை வாங்க பார்த்தாருன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அல்லேலூயா. யாரை உருவாக்குறோம்? இயேசுக்கு ஆடுகளை சீஷர்களை உருவாக்க அழைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு போதகருடைய முகம் டிவியில வந்தா அதை பார்த்து பசங்க விசில் அடிக்கிறான்னா இதுக்கு இந்த சினிமாக்காரங்க வேலை செய்யறதுக்கு நம்ம எல்லாம் போயிடலாம். சினிமாவில் நடிச்சு நமக்கு ஃபேன்ஸ் கிளப் அமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படிப்பட்ட ஊழியங்களை அல்ல கர்த்தர் எதிர்பார்ப்பது. அவரை போல அப்போஸ்தலர்களை போல சமரசம் இல்லாத ஊழியம். ஹல்லேலூயா. சமரசம் இல்லாத ஊழியம் செய்யணும்னா பாடு வரும் தான், உபத்திரம் வரும் தான், மனைவி எதிர்ப்பாதா, பிள்ளைகள் புறக்கணிக்கும் தான். நீங்க இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய விரும்பினா உங்களை சில பேர் விட்டு விலகுவார்கள் தான். ஆனா நீங்க இதை செஞ்சு பாருங்க, உங்க சபையில இருக்கிறது எது கர்த்தருடைய ஆடு, எது அவனுடைய ஆடுன்றது உங்களுக்கு ஈஸியா சீக்கிரமே தெரிஞ்சிடும். அல்லேலூயா. சுத்திகரிப்பு இல்லாமல் எழுப்புதல் கிடையாதுங்க. அனனியா சப்பீராங்கிற 2 பேரு நம்மள இருந்து என்ன செய்திருப்போம்? அது வித்துச்சு, அது கிரயத்தை கொண்டு வந்துச்சு, அதோட கிரயத்துல ஒரு பங்கு எடுத்து வஞ்சிச்சு. நமக்கு என்ன பிரச்சனை? 1 லட்சத்துக்கு வித்துச்சுன்னா 50,000 நம்ம கையில தானே கொடுக்குது, வாங்கி போட்டுட்டு போவோமா அப்படின்னு சொல்லி வாங்கி விட்டுருப்போம். 2 பேரும் எதுக்கு விடணும்? கர்த்தர்கிட்ட ஜெபிச்சா மீதி 50,000 கூட ஆண்டவரே கொண்டு வந்து கொடுத்துருவோம். இப்படி எல்லாம் யோசிப்போம் நம்மளுடைய மூளை. அல்லேலூயா. 2 பேரை அகற்றியே தீர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேதுரு செய்த அற்புதம் 2 பேரை வீழ்த்தியது 2000 பேருக்கு மேல உள்ள வந்து கொண்டு சேர்த்தது. ஹல்லேலூயா. உங்க சபையை அழிக்கிற கரையான்களை நீங்க அகற்ற விரும்பலன்னா உங்க சபையில வளர்ச்சி வர வர தளர்ச்சி ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். இப்படிப்பட்டவங்களை கர்த்தரிடத்துல சொல்லி ஜெபியுங்க. இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு எண்ணிக்கை நான் பார்க்கவே மாட்டேன். என்னுடைய ஊழியத்தில் எப்பொழுதும் சுத்திகரித்து கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கு சுத்தம் இல்லாதவங்க, கர்த்தருடைய ஊழியத்தை கரையான் போல அரிக்கிறவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவ்வப்பொழுது நான் சுத்திகரித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே இந்த வாரம் உமக்கு சித்தமாக மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னா அன்னைக்கு உட்காரும், நான் பார்த்துக்குவேன். இதெல்லாம் ஆண்டவர் சுத்தம் இல்லாமல் ஒரு நாள் இங்கே இருந்திருக்கு, அரிச்சிருக்கு, நம்மை அரிச்சிருக்கு. நம்மிடத்தில் இருந்தே உணவை வாங்கி உண்டு, உபதேசத்தை உண்டு, உங்களையும் உங்க குடும்பத்தை பத்திய தப்பா பேசி உங்க சாட்சியை கெடுத்து உங்க ஊழியத்தை கெடுக்கிற கள்ள ஆடுகள், பிசாசினுடைய ஆடுகள் உங்க சபையில் இருப்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை போல 12 பேர் உங்களோட இருப்பது உங்களுக்கு நலமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியம்னா ஏதோ தேட்டர் கிடையாதுங்க. எண்ணிக்கை அதிகமானா திரையரங்க உரிமையாளருக்கு வருமானம். அவன் 5 ஷோ போடுவான், 6 ஷோ போடுவான், பிளாக்ல டிக்கெட் விற்பான். நாம அதுக்கு வேலை செய்யல. இங்க எண்ணி உங்க கால விழுத்துற ஆடுகளை உங்க பக்கத்துல வச்சுக்காதீங்க. ஒரு ஆடு நினைச்சா நம்மளை சேர்த்து விழுத்துட்டு போயிடும். நான் உருவாக்குகிற ஆடுகள் என் பரலோக பாக்கியத்திற்கும் உத்தரவாதம் பண்ண வேண்டும். அதனுடைய பரலோக பாக்கியத்துக்கு நான் உத்தரவாதம் பண்ணுவது எவ்வளவு உண்மையோ என்னுடைய பரலோக பாக்கியம் என்னுடைய குடும்பத்தாருடைய பாக்கியத்திற்கும் இந்த ஆடுகளுடைய வளர்ச்சி உத்தரவாதத்தை தர வேண்டும். அல்லேலூயா. மாறாக உங்க காலை இழுத்து விட்டுட்டு உங்களையும் வீழ்த்திட்டு வெளியில போய் தூற்றி திரிகிறவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், மன்னிக்கிறோம் தகப்பன், அப்படி எல்லாம் கிடையாது. இப்படி அப்போஸ்தலர்கள் ஒரு ஊழியத்தை செய்யவில்லை.
கட்டிடங்களை கட்டுகிற ஊழியம் அல்ல, பணத்தை சேர்க்கிற ஊழியத்தை அவர்கள் செய்யவில்லை. அத்தனை ஆயிரம் பேர் இருந்தும் ஒரு ஆலயத்தையும் கட்டாதவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. இருக்கிற இடத்தை பயன்படுத்தினவர்கள் தான். இன்றைக்கு நம்முடைய நோக்கங்கள் சிதறி போய்விட்டன, தரிசனங்கள் சிதறி போய்விட்டன. வீம்புக்காக கட்டப்படுகிற கட்டிடங்கள், ஆடம்பரங்களுக்காக நிர்மாணிக்கப்படுகிற கட்டிடங்கள், கூட்டங்கள் எப்படி எழுப்புதலை கொண்டு வரும்? தீய நோக்கம் பாவமா? நீங்கள் நடத்துகிற கூட்டத்திற்கு பின்னால் வீண் பெருமை இருந்தால், வாது இருந்தால், வீம்பு இருந்தால், நான் நடத்துகிற சபைக்கு பின்னால என்னுடைய போதகருக்கு முன்னால நானும் வாழ்ந்து காமிக்கணும், ஒரு சபையை நடத்தி காண்பிக்கணும் என்ற தீய நோக்கம் இருந்தால் இது ஊழியம் அல்ல, இது பாவம், இது அட்டூழியம். ஹல்லேலூயா. நம்ம பேஸ்மெண்ட்டை முதல்ல ஆராய்ச்சி பார்க்கணும். நமக்கு ஆசீர்வாதமும் ஆத்தும ஆதாயமும் தடைப்படுகிற இடம் நம்முடைய இடமா தான் இருக்கும். நான் என் ஊழியத்தை எதன் மீது அஸ்திபாரம் போட்டேன்? வீண் பெருமையிலா அல்லது வேறு விதமான காரியங்களுக்காக, நான் இழிவான ஆதாயங்களுக்காக அஸ்திபாரம் போட்டேன்? நோக்கம் சரியா இருந்துட்டாலே மற்றதெல்லாம் சரியாய் நடக்க தொடங்கிவிடும். அல்லேலூயா. இல்ல சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. எல்லாரும் தூண்டு வர ஆரம்பிச்சிங்களா? முடிச்சிருவேன் நானு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க எல்லாரும். எனக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு சத்தம் இல்லை. ஆனா இவ்வளவு சத்தமா பேசியே ஒரு கலைப்பு உங்களுக்குள்ள வருது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஒரே சொல்லலை, நான் ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் இன்னும் சரியா ஆயத்தமாகலையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே மற்றவர்களை குறை சொல்வதை பார்க்கணும், நம்மை நாம் நிதானித்து பார்ப்பது நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சரி சரி. அடுத்து எழுப்புதலுக்கு, சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரியம் ஆச்சரியமான உபதேசம். லூக்கா 2 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54ஆவது வசனம். வலது பக்கத்துல ஐயாங்கள் மத்தியிலிருந்து யாராவது வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? சரி, நாம பிரசங்கித்தா ஜனங்களுக்கு என்ன உண்டாகணுங்க? ஆச்சரியம் உண்டாக வேண்டும். நான் பிரசங்கிக்கிறதுனால ஆச்சரியம் உண்டாகுதுன்னு தெரியல, ஆனால் அலர்ச்சி உண்டாகி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தெரியுது. நீங்க போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்று உங்கள் பிரதான மேய்ப்பன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஐயா எப்ப முடிப்பாரோ அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னா அது நம்முடைய போதகம் சரியான விதத்தில் ஜனங்களை சென்று அடையவில்லை. நான் பேசினா அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரா, இன்னொரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேச மாட்டாங்களா என்கிற ஆச்சரியம் ஜனத்திற்கு உண்டாக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? எளிதான காரியத்தை நாம் போதித்தாலும் வெளிப்பாடுகள் புறப்பட்டு வர வேண்டும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம். தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர் சதுசேயரை பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தாருங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எளிமையான வேத வாக்கியத்தை பற்றி எப்படி ஒரு வெளிப்பாட்டோடு பேசுகிறார் பாருங்க. மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இதுதான் வேத வாக்கியம். எளிதான காரியம். நான் ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனமாய் இருக்கிறேன் என்கிற ஒரு எளிதான காரியம். இயேசு அதை வெளிப்படுத்தி பேசும் பொழுது தேவன்
மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார், நித்திய ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். கொடுத்த உடனே கேட்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். வம்பிழுக்க வேண்டும் என்றே வந்த சதுசேயர் வாயடைத்து போனாங்க. ஹல்லேலூயா. ஒரு எளிதான வேத வாக்கியத்தை எடுத்து நான் பேசினாலும் கூட அதிலிருந்து வெளிப்பாடுகள் புறப்பட்டு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகள், அசைவாடுதல் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல களைப்புக்கு இடமே இருக்காது. அந்த இடத்துல உற்சாகம், ஆச்சரியம், பிரமிப்பு உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினா நிச்சயம் வெளிப்பாடு புறப்பட்டு வரும். அல்லேலூயா. வெளிப்பாடுகள் புறப்பட்டு வரலன்னா ஆவியானவருடைய அசைவாடுதல் குறைவாக இருக்கிறது என்கிற அர்த்தம். வேதம் நம்மை எளிதாய் தெளிவாய் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், போதக சமர்த்தர்களாய் ஒவ்வொரு போதகரும் இருக்க வேண்டும். யாரோ ஒரு பால்யாங்கிச்சோ, யாரோ ஒரு மோகன் சிலாசஸ், யாரோ ஒரு அகஸ்டின் ஜெபகுமார், யாரோ ஒரு வின்சென்ட், அப்படி இல்லை. எல்லாரும் பால்யாங்கிச்சோவா, எல்லாரும் வின்சென்ட் சிலகுமாரா, எல்லாரும் ஜஸ்டின் பிரபாகர்னா பேசுறா ஜனங்களுக்கு என்ன உண்டாகணுங்க? பிரமிப்பு உண்டாகணும். அல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் இருந்தாரு. யாரு சொல்லுங்க? இன்னைக்கு அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். 10 வருஷம் தான் ஊழியம் செஞ்சாரு. ஜஸ்டின் பிரபாகரன் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன் 10 வருஷம் ஊழியம். 81வது வருஷத்திலிருந்து 90வது வருஷம் வரைக்கும் தான். சரியா 40 வயசுல இறந்துட்டாரு. ஆனா அவர் பிரசங்கித்த பிரசங்கங்கள் இன்றைக்கு ஊழியத்திற்கு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை கூட அவரை பற்றி பேச வைக்கிறது. ஹல்லேலூயா. இது பிரசங்கம், இது பிரசங்கம். அவரை விட இன்னொருத்தர் மிக ஃபேமஸா இருந்தார் 70, 80, 90கள். அவரை விட இவருடைய பிரசங்கங்கள் இந்த தலைமுறையை தொடுகிறது. எத்தனாவது தலைமுறை பாருங்க. இன்னைக்கு அவர் இறந்து கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அண்ணன் மோகன் சிலாசரசுடைய செட் அவர். இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இந்தியாவை உலுக்கி இருப்பார் என்று அநேக ஊழியர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அவர் இல்லை. ஆனா அவருடைய பிரசங்கம் 30 வருஷம் கழித்து கிரியை செய்கிறது. ஒரு கிராமத்தில் இருந்து எழும்பின தேவ மனுஷன் தான். கர்த்தர் கிராமத்தை பார்ப்பதில்லை, பட்டணத்தை பார்ப்பதில்லை. நீங்க எந்த பகுதியில சபை நடத்துகிறீர்கள் என்பது விஷயம் இல்லை. ஒரு கிராமத்துல வானவில் தேவாலயம் என்கிற ஒரு சாதாரண ஆலயத்தை நடத்தின மனுஷன் தான் தமிழ்நாட்டை அசைத்தாரு. ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? நீங்க நினைச்சா, ஒரு முடிவு எடுத்தா, தீர்மானம் பண்ணினா கர்த்தர் உங்களை கொண்டோ இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தை அசைக்க முடியும். உங்களுடைய இடம் சபை ஒருவேளை தூரமாய் ஊருக்கு வெளியில இருக்கலாம். ஆனா கர்த்தர் நினைச்ச வனாந்தரத்திற்கு இயேசுவின் உபதேசத்தை கேட்க இஸ்ரவேலையே திருப்பின தேவன் உங்களுடைய சபையை நோக்கி இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தை திருப்ப முடியும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளும் ஆவியானவருடைய அபிஷேக பொங்குதலும் நிரம்பினதாக ஒரு தேவ மனுஷன் இருக்க வேண்டும். வாயை திறந்தா எழுப்புதலின் அக்கினி உங்கள் இடத்திலிருந்து புறப்பட்டு உங்களுடைய ஜனத்தை தொட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அப்படிப்பட்ட நடமாடும் அக்கினியாக நீங்கள் மாற வேண்டும். எலியா என்கிறவன் பாடுள்ள மனுஷனா இருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு வானத்தை நோக்கி அவனால் வானத்தை அடைக்க முடிந்தது. அடைச்சான், ஆனா திரும்ப ஓடிட்டான். ஹல்லேலூயா. மறுபடியும் வந்தா வானத்திலிருந்து வர வச்சான், மறுபடியும் ஓடுறான். இது பாடுள்ள மனுஷன். ஆனா அந்த பாடுள்ள மனிதனை எடுத்து கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதற்கு வானத்தை அடைப்பதும் வானத்தை திறப்பதும் சாட்சி. ஆனால் 2ஐயும் செய்து முடித்த பிறகு ஆகாபுக்கும் யேசபேலுக்கும் பயந்து ஓடுறான். நாமும் அப்படிப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைச்சா நம்மை கொண்டு எதை அடைக்கப்பட்ட எதையும் திறக்கிற வல்லமை, திறக்கப்பட்ட எதையும் நிரப்பி பொங்கி வழிந்தோட பண்ணுகிற வல்லமையை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை சார்ந்து யோசித்து யோசித்து சபை வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆலோசித்ததெல்லாம் போதும். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் சொன்னார் 12 வயசுல என்ன சொன்னாரு? நான் என் பிதாவினுடைய வீட்டு காரியங்கள்ல தரித்திருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. ஒரு போதகர் அப்படின்னா, ஊழியக்காரன்னா அவர் எப்பொழுதும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக வீட்டு வேலையை செய்ய வேணாம்னு நான் சொல்லல. அது போக மீதி நேரம் எல்லாம் உங்கள் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் எப்பொழுதும் தரித்து இருக்க வேண்டும். அப்படி நீங்க இருந்து பாருங்க.
உங்களுடைய ஊழியத்திலே மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும். சரி, இதற்கு அடுத்து எழுப்புதல் வருவதற்கு என்ன தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அற்புதங்கள் இன்னைக்கு சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அற்புதங்கள் இன்னைக்கு சபைகள்ல இல்லவே இல்லை. சரி, இந்த அற்புதங்கள்லாம் யாருக்கு தெரியுமா? டெலிவரன்ஸ் மினிஸ்டர், விடுதலை ஊழியர்கள் செய்யறவங்க தான் அற்புதம் செய்வாங்க. ஏன் பாஸ்டரால செய்ய முடியாதா? ஒரு பாஸ்டரோட சிரிச்சதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. பேர் சொல்ற ஊழியர், போஸ்டர்ல வர்ற ஊழியர் தான் அற்புதம் செய்ய முடியுமாங்க? நம்ம ஆண்டவருக்கு யாருங்க போஸ்டர் ஓட்டினாங்க? அவர் எந்த கோட்டு சூட்டை என்ன மாதிரி போட்டுக்கிட்டு பிரசங்கம் பண்ணாருங்க? அவருக்கு எந்த கார் இருந்துச்சு, பைக் இருந்துச்சு, சைக்கிள் கூட இல்லைங்க, கட்ட வண்டி கூட கிடையாது. நடந்தே திரிந்த ஒருவர் தான் இஸ்ரவேலை அசைத்தார். ஹல்லேலூயா. போட்டுக்கு உடை இல்லாம திரிந்து நிர்வாணப்படுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்ட பவுல் என்கிற மனுஷன் தான் பல தேசங்களை கர்த்தருக்கு சொந்தமாக்கி கொண்டு போனார். இன்னைக்கு ஒரு ஊழியரை பார்த்து இன்னொரு ஊழியரை ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க. ரொம்ப நாளாக நிறைய அனுபவிக்கிறேன். பார்க்க கோர்ஸோட பார்க்காதீங்க. ஏன்னா என்னுடைய வேலைக்கு நான் இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு வேலை நான் மீடியாவிலே இருந்திருந்தேன்னா பல லட்சம் சம்பளம் வாங்குவேன். இல்லை சினிமாவுக்கு போயிருந்தேன்னா பல கோடிக்கு அதிபதியாக இருப்பேன். அது வேறு விஷயம். ஆனால் மோசே பாவ சந்தோஷத்தை வெறுத்து தன்னுடைய ஜனத்தோட உபத்திரவத்தை என்ன செய்து கொண்டான்? தெரிந்து கொண்டான். தெரிஞ்சே உபத்திரவத்துக்குள்ள வந்தேன். இந்த பல லட்சங்களை பார்ப்பதெல்லாம் எனக்கு பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஊழியம் நடக்குது, கர்த்தருக்காக பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய செழிப்பு என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இதனால நான் நிறைய பார்த்தது என்னன்னா, இந்த ஊழியக்காரங்க உண்மையை தான் சொல்றேன், பணம் இல்லைன்னா மற்ற ஊழியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இந்த ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, இந்த 6வது வருஷம் இப்போ ஊழியம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பணம் இருக்குதா தான் மதிப்பு, பேங்க் பேலன்ஸ் இருக்குதா, சபையில் நல்லா தசம்பாங்க வருதா, அதான் மரியாதை. நம்ம சாதாரணமாக கர்த்தர் இடத்துல போராடி ஜெபிச்சு ஓடிட்டு இருந்தோம்னா அதுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. எல்லாம் ஆப்பிள் ஐபோர்டு வச்சுருக்கணும், கலராக கோட் ஷூட் போடணும். எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கின கோட் தான், அதுக்கப்புறம் நான் கோட்டை எடுப்பேன். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சமநிலை பிரமாணம் அப்படின்னு ஒரு பிரமாணம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சபைகள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது காரணம், நான் நிறைய காரியங்களை சொல்லிட்டே வரேன். உயர்த்தப்பட்ட சபைகள், நிறைவு பெற்ற சபைகள், குறைவில் இருக்கிற சபைக்கு என்ன செய்யலைங்க, உதவுலைங்க. நிறைவில் இருக்கிற எனக்காக சொல்லலைங்க, எனக்கு யாரும் உதவே வேணாம். நான் கடைசி வரைக்கும் இப்படி கர்த்தர் ஒரு வேலை இப்படி போராட வச்சாலும் போராட தயார் தான். ஆனால் அவர் இறக்கமுள்ளதை மாற்றுவார் நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, நிறைவில் இருக்கிற ஒரு ஊழிய குறைவில் இருக்கிற ஊழியனை அற்பமாய் பார்க்கிற நிலைமை இருக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தன் பார்த்தா பரவாயில்லைங்க, நம்முடைய சகோதரர், ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட ரத்தத்தின் ரத்தம், ஒரே சரீரத்துக்குள்ள ஒன்னா பிறந்த உடன் பிறப்பு. ஆனா என்ன செய்யுது அப்படின்னா, அவரை கர்த்தர் அடிக்கிறாரு, அவர் பாவி. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போதும், உடனே அவர் ஏதோ பாவம் செஞ்சிட்டாரு, அதான் ஆண்டவர் அவர் நல்லா அடிக்கிறாரு. உடனே ஊழியரை பற்றி தவறாய் பேசுவது, அவருடைய குறைவுகளில் அவரை தூஷிப்பது, அவருடைய குறைவுகளில் அவருக்கு உதவி செய்யாமல் வேடிக்கை பார்ப்பது. நம்மை கர்த்தர் நிறைவடைய செய்தால் நிறைந்து வழிய தொடங்கின உடனே குறைவுடைய சகோதரனை தேடுகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இஸ்லாமிய சகோதரர்களை இந்த விஷயத்துல நான் பாராட்டுவேன், மனசு விட்டு. ஊரை தத்தெடுக்கிறாங்க. ஒருத்தர் இஸ்லாம் மதத்துக்குள்ள வந்தா உடனே அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்புறதுல இருந்து, அந்த பிள்ளைகளை கல்யாணம் ஆகாத பெண் எதா இருந்தா அதுக்கு ஜமாத்துல பணம் கொடுத்து அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலேருந்து செய்யறாங்க. நம்ம இயேசுக்குள்ள வருகிற ஊழியர்களை, சக கிறிஸ்தவர்களை எந்த அளவுக்கு இப்படி கேர் எடுத்துக்கிட்டோம்? கர்த்தர் இடத்துல கேளுங்கணும். என்ன சொல்லுவாங்க? செபம் பாஸ்டர் உதவி செய்ய, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க. அப்படிங்க கர்த்தர்கிட்ட கேட்காம கொண்டு வந்து கேட்பாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் தவறு. வேதம் ஒரு நாளும் நீ கர்த்தரிடத்தில் மட்டும்தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லவே இல்லை. முதலாவது விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்வோம்னு கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிறுவனம் 6வது அதிகாரத்துல சொல்லுதா இல்லைங்களா? அப்ப விசுவாச குடும்பத்தார் யாரு? அப்ப உதவி செய்வோம்னு கர்த்தர் சொல்றாருன்னா, உதவி செய்யற நிலைமையில ஒருத்தர் வைப்பாரு, உதவியை வாங்குற நிலைமையில சில பேர் வைப்பாரு தானே அர்த்தம். எல்லாருமே உதவி செய்யற நிலைமையில இருந்தா அப்ப எதுக்கு விசுவாச குடும்பத்துக்கு உதவி தேவை? சத்தியத்தை அடிப்படையோட பேசிக் சென்ஸோட புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியே சில பேருக்குலாம் கிடையாது. கொஞ்சம் செழிப்பு வந்துச்சுன்னா, அப்படி ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா கண்ணெல்லாம் அப்படி சுருக்கி போயிடும்.
சபை நாளாயிடுச்சுன்னா கொஞ்சம் கோட் சூட்லாம் மாட்டிட்டா உடனே மற்ற ஊழியர்கள் எல்லாம் அப்படி என்னது இது வரக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க வந்து கணம் உட்காந்துச்சு, அப்புறம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கணத்தையும் எடுத்து போட வேண்டி வரும். ஆமென். கடைசி வரைக்கும் சக சகோதரனை இதுதான் எழுப்புறதுக்கு தடையா இருக்கிற காரியம். சபைக்குள்ள வந்தா கேர் எடுத்துக்க முடியுமா உங்களால? சக சகோதரன் மேல கேர் எடுத்துக்கிறீங்களா? நீங்க சக ஊழியர் மேல கேர் எடுத்துக்கிறீங்களா? ஊழியக்காரங்களை எப்படி நடத்துறோம்? விசுவாசிகளும் இருக்கிறீங்க, ஊழியர்களை எப்படி நடத்துறோம்? ஊழியக்காரர் சிக்கன் சாப்பிட்டுட்டாருன்னா ஜனங்க உடனே கூடி பேசும். டெய்லி அவங்க வீட்டுல சிக்கன், எதுக்குங்க உங்களுக்கு இந்த சாப்பாடு? எல்லாருக்கும் தாங்க வயிறு, உங்களுக்கு இருக்கிற அதே வயிறு தான். உங்களுக்கு பொதுவா சொல்றேன், விசுவாசிகளுக்கு இருக்கிற அதே வயிறு தான் தேவனுடைய மனுஷனுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. அதே பசி, அதே பட்டினி, அதே பொண்டாட்டி, அதே பிள்ளைங்க, அதே ஸ்கூலு, அதே காலேஜ். நீங்க ஜூன் மாசம் ஃபீஸ் கட்ட அலைஞ்சா அவரும் ஃபீஸ் கட்ட அலைவார். நீங்க வேலை செய்வீங்க, நீங்க வேலை செஞ்சா சம்பளம் ஒழுங்கா வரணும் என்பதற்காக ராத்திரி பகல் திறப்பில் நிற்கிறான் ஒரு மனுஷன். யார் எதுக்காக உங்களுக்கு அழணும்? அவனுடைய வலி வேதனை, அவருடைய மனைவி பிள்ளைகளை நினைத்து பார்க்கிற இருதயம் விசுவாச பிள்ளைகளுக்கு இல்லைன்னா நீங்கள் உங்கள் தகப்பனுக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன், உங்க உலக தகப்பனை கைவிடுங்க, சோறு போட விட்டுருங்களேன், எப்பேற்பட்ட பாவம். அப்ப ஆவிக்குரிய தகப்பனை மட்டும் நீங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம இருக்கிறதும் மகா பாவம். ஒரு வாழ்க்கையை விசுவாசிகளுக்காக அடகு வைத்தவர், தன் வாழ்க்கையை, தனக்கு வந்த வேலையை, படிப்பு, எல்லாவற்றையும் தன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை கர்த்தருடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக அர்ப்பணித்த ஊழியக்காரனுடைய கண்ணீரிலே பங்கெடுத்துக் கொள்ளாத ஆடுகள் இருக்கிற வரைக்கும் தேசத்துல எழுப்புதல் வராது. கார்கள் நிற்கிற சபைகளும் இருக்கு. 10 ரூபா 5 ரூபா காணிக்க வாங்குற சபை இருக்கு. பாவம் அல்ல? நான் நிறைய இடத்துக்கு போறேன், இங்கேயும் போறோம், இப்படியும் போறோம். நம்ம அப்படிதான் இல்லை, மேலேயே தான் போவேன். ஏசு சர்ச்சுக்கு அப்படிலாம் கிடையாது. 4 பேர் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா போதும், நான் பெட்ரோலை போட்டு ஓடிடுவேன். எங்க இருந்தா நான் ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நம்ம கால் வச்சு அவங்ககிட்ட பேசினாங்க என்ன சந்தோஷப்படுதுங்க. அப்படியே ஐயா ஐயா ஐயான்னு அந்த அன்பு, அவங்க கொடுக்குற சாப்பாடு, இது பணக்காரங்க கொடுக்கறதுக்கு ஈடாகாதுங்க. இந்த சமநிலை பிரமாணம் சகோதரனை ஈக்குவலா நடத்துற மனசு நம்முடைய சபைகள் உருவாக்கப்படணும். இது சபைக்கு ஊழியர்களுக்கு நான் சொல்லவா, உங்க சபையில் இப்படிப்பட்ட ஏற்ற தாழ்வுகள் இருந்தால் அதை இன்றைக்கே நீக்கி போட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சபையில் எல்லாருக்கும் ஒரு சரிசமமான ஆடைகளை உடுத்த சொல்லுங்க. நீங்க சபைக்கு வரும்போது உங்களுடைய பெருமை, அவங்களுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் இங்க சபையில காமிக்க கூடாது. வீட்டு கல்யாணத்துல காமிக்க சொல்லுங்க. ட்ரெஸ் கலர் கலரா போடட்டும், ஆனா ஆடம்பரமான உடைகளை உடுத்தி கொண்டு வருவதை அனுமதிக்காதீங்க. புதுசா ஒரு ஆத்மா, ஏழை சனம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும். அதனுடைய மனசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம திருமணங்களுக்கு போகிறோம், நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், போகிற இடத்துல எல்லாரும் நல்ல பட்டாடைகள் உடுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம நல்ல உடை உடுத்தாத பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். முன் சீட்ல போய் உட்கார மனசு வருமா? பிந்தி பிந்தி போய் நிற்போம். பந்தியில கூப்பிட்டா வர மனசு வராது. நம்முடைய மனைவி பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா 10 சவரன் நகை போட்டிருக்கோம், இந்த அம்மா காலத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அது துடிக்கிற துடிப்பு அழுதுகிட்டு நிற்கும். ஏனென்றால் உலகம் ஒரு போக்கில போகிறது. அதுக்கு நகை ஆசை இல்லைனாலும் அந்த மனுஷர்களுக்கு முன்னால் நிற்கிற கொஞ்சம் தகுதி கூட எனக்கு இல்லையே என்கிற சிறுமை. இப்படிப்பட்ட சிறுமை சபைக்குள்ள வரக்கூடாது. ஈக்குவலா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஹல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரிதான். உன்னுடைய மேன்மை, மேட்டிமை, கனம் எல்லாம் வெளியில இருக்கணும். சபைக்கு வந்தா நல்ல உடைகள் உடுத்தி கொண்டு வரணும். மூத்த ஐஸ்வர்யவான்களை பார்த்து சபையில் வருகிற ஏழை சனம் வெட்கப்பட்டு நின்னுச்சுன்னா கர்த்தர் ஊழியக்காரரிடத்துல கணக்கு கேட்பாரு. ஆமென். இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும் சமநிலை பிரமாணம். நல்ல சம்பாதிக்கிறவங்களை மூப்பரா வைக்கிறது, சம்பாதிக்காதவங்க மூப்பரா இருக்கிறது என்னால எங்கேயுமே பார்க்கவே முடியல. எந்த சபைக்கு போனாலும் அங்க இருக்கிற டீச்சர், இன்ஜினியர் தான், அவர் தான் மூப்பரா இருக்காரு. ஏன்? படிக்காதவங்க, சாதாரண வேலை செய்யறவங்க மூப்பரா இருக்க தகுதியே கிடையாதா? இல்ல மூப்பரா இருக்கிறதுக்கு தகுதி இன்ஜினியர் வேலையா, இன்ஜினியரிங் படிப்பா, இல்ல இந்த பைபிள் அறிவா? யதார்த்தமான கேள்விகளை கேட்கிறவங்க இடத்துல கேள்விகள் பதில் பிறப்பிக்கும், பதில்கள் தீர்வுகளை கொண்டு வரும், தீர்வுகள் மாற்றங்களை கொண்டு வரும், மாற்றங்கள் எழுப்புதலை கொண்டு வரும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. படிச்சவங்களோ படிக்காதவங்களோ சத்தியத்தை அறிகிற அறிவிலே தன் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துகிறவர் யாரா இருந்தாலும், அவர் சம்பாதிக்கிறவா இருந்தாலும் அவரை உயர்த்தி உங்களுடைய சபையில வைத்து அழகு பாருங்க. ஆண்டவர்களை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பட்சபாதம் பார்க்கிற ஊழியக்காரனா இருந்தால் தேவனுடைய இருதயம் வேதனை கொள்ளும்.
அதனுடைய வலியும் வேதனையும் மனைவி பிள்ளைகளிடத்துல எதிரொலிக்கும். ஆமென். ஆண்டவர் ஊழியக்காரர் இடத்துல கை வச்சானே எங்கே தான் வைப்பாரு? சக சரீரத்தில் தான் கை வைப்பாரு. ஜாக்கிரதை. யதார்த்தமான சில காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பட்டணங்களில் இன்றைக்கு பல லட்சம் ஒரே வாரம் தான். சண்டே சர்வீஸ் முடிஞ்சா ஒண்டியில் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும்? லட்சத்தில் இருக்கும். மெட்ராஸில் இருக்கிற சபை, கோயம்புத்தூரில் இருக்கிற சபைகள் எல்லாம். ஆனால் கிராமத்து பக்கம் போய் பாருங்கள், சின்ன டவுனில் போய் பாருங்கள். நான் பார்த்துருக்கேங்க. எங்கள் அண்ணனுங்க எனக்கு எடுத்து கொடுக்க அழுவாங்க. கட்டி பிடிச்சி பெருமைக்காக சொல்லுங்க, இன்னும் சும்மா இருக்கேன் அப்படின்னு பிடிச்சி அன்னைக்கு அப்படியே கிளம்பி மாட்டிக்கிட்டே இருப்பேன். மகிழ்ச்சியாக இருக்கு. அல்லேலூயா. ஏன் வேதனையாக இருக்குது அதை பார்க்கும் பொழுது. அத்தனை லட்சத்தை வாங்கி பில்டிங்கை கிரானைட் கல் வச்சு சபையை கட்ட சொன்னாரா? ஆண்டவர் அப்படியே அநேக பில்டிங்கை தூக்க போறாரா? ரகசிய வருகையில் ஆத்துமாக்கள் தான் ஆலயங்கள், கட்டிடங்கள் அல்ல ஆலயம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் யாரை குறித்து சொல்லுகிறது? நாம் ஒரு ஆலயம். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆலயம். நாம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி தரிக்கிற ஆலயம். இப்படிப்பட்ட ஆலயங்களை கட்டி எழுப்பதான் கர்த்தர் ஊழியத்திற்கு நம்மை அழைத்தாரே ஒழிய பில்டிங்குகளை கட்டி 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 எழுப்புவதற்கு கர்த்தர் அழைக்கவில்லை. பேங்க் பேலன்ஸ் பெருக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பரலோகத்தில் நம்முடைய அக்கௌண்ட்ல கணக்குல ஏறிக்கிட்டே இருக்க வேண்டும் என்கிற ஊழியத்திற்கு தான் நம்மை அழைத்தார். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய இதுவரைக்கும் நீங்க பெருசா கட்டலன்னா விட்டுருங்க. கண்ணாடியை போட்டு எழலாம் இழைக்க வேணாம். வாங்கி வாங்கி குவித்தவர்கள் கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க போறாங்க. நீங்க ஆத்துமாக்களை ஆலயங்களாய் பாருங்கள். இவர்கள் கட்டின ஆலயங்கள் நாளைக்கு உபத்திரவம் வந்துச்சுன்னா புல்டோசர் வந்து இடிச்சு தள்ளும். ஆனா நீங்க எழுப்புற ஆலயம் சதறடிச்சா ஓடும். எல்லா ஆலயமும் பக்கத்து ஊருக்கு ஓடும். அங்க போய் அது பல ஆலயங்களை எழுப்பும். ஹல்லேலூயா. இவர்கள் எழுப்புகிற ஆலயத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அது தேவனுடைய ஆலயமா இருந்தாலும் அங்கே ஆயிரம் ஆராதனைகள் நடந்திருந்தாலும் கர்த்தர் அனுமதித்தால் புல்டோசர்கள் இடித்து தள்ளும். ஆனால் உங்களை எந்த புல்டோசர் இடிக்காது. அப்படியே நீங்கள் விதைக்கப்பட்டாலும் 1000 லட்சமும் கோடியுமாய் இந்த தேசத்தில் முளைத்து நிற்பீர்கள். இப்பட்ட வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். கடைசி நாட்கள்ங்க, கடைசி நாட்கள். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கு. நாம நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு ஸ்பீக்கருக்காக, ஃபேனுக்காக, பாய்க்காக, சேருக்காக, ஏசிக்காக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். இவை அனைத்து கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு லெவலுக்கு மேல போனா ஆண்டவருக்கு பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா அள்ளி 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 கொடுத்துருவாரு. இவ்வளவு சாப்பிட்டேன் அப்படின்னு கர்த்தர். சில பேர் கர்த்தர் அப்படிதான் காண்பிக்கிறாங்க. கர்த்தருக்கு கணக்கு சொல்லணும், இன்னும் ட்ரெஸ் போட்டேன்னு கணக்கு சொல்லணும், எவ்வளவு சாப்பிட்டேன்னு கணக்கு சொல்லணும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. என்ன உங்க கட்சி நம்ம கட்சித்தனத்தை எல்லாம் தீங்கி கர்த்தர் மேல வைக்கலாமா? அவர் தாவீதை கர்த்தருக்கு அள்ளி கொடுத்தாரு. யாருடைய சொத்து அதெல்லாம்? இவர் தகப்பன் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தாரா சீர்வரிசையா? யாருடைய பணம்? யாருடைய செல்வம்? கர்த்தருடைய செல்வம். ஹல்லேலூயா. அது தாவீதினுடைய செல்வமாயிற்று. ஜனங்களுடையவை எல்லாம் தாவீதினுடைய ஆயிற்று. ஏன்? கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடையவை தாவீதுடைய மாறிது. ஜனங்களுடையவை உங்களுடையதாய் மாற்றப்படுகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றதை செய்த தாவீது எங்க? நம்முடைய இருதயத்துக்கும் நம்முடைய மனைவியார் இருதயத்துக்கும் ஏற்றதை மட்டும் சபையில அப்ளை பண்ணுகிற நாம் எங்கே? ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்லிட்டா போதும், இனிமே அந்த மேலே ஏற்றாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு கனவோடு ஒரு ஊழியர் எழும்பி வருவார். ஐயோ எங்கள் பாஸ்டர் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, நான் நல்லபடியாக அப்படியே எழும்பி வந்துடணும் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு ஏதாவது மைண்டில் இடிச்சிடும். என்னடா அது வாரிசு அரசியல், நம்ம பிள்ளையை அடுத்து பெரிய ஊழியக்காரனை கொண்டு வந்து பார்த்தோம்னா இவங்க வந்து பெரிய லாக்கிடுவார் போடுறது. நம்ம வீட்டுக்காரர் ஒரு புத்தி இல்லாமல் இருக்கிறார். ஏங்க இங்கே வா, நம்ம பிள்ளை இருக்கிறோம், அடுத்த சபை அவர்களே ஒப்படைக்கணும். இங்கே எல்லாம் திமுகவில் நடக்கிற அரசியல் எல்லாம் இங்கே தான் நடந்துட்டு இருக்குது. இங்கே வாரிசு அரசியல்லாம் செய்யக்கூடாதுங்க. அப்போ உடனே இவர் பார்ப்பார். இந்த அம்மா டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு கீழே இறக்கிட்டு ஆராதனை வரலனாலும் அபிஷேகம் இல்லைனாலும் பையனை தூக்கி நிறுத்திடுவாங்க. அப்புறம் இந்த பிள்ளை வெம்பி ஒரு நாள் என்ன பண்ணி சபையை விட்டு போயிடும். உங்கள் ஊழியம் இல்லை, என் ஊழியம் இல்லை, அவருடைய ஊழியம். யாரு கர்த்தர் உங்கள் சபையில் எழுப்புறாரோ அவங்கள அங்கீகரிங்க. யாருக்கு கர்த்தர் வரத்தை கொடுத்தாரோ அழைப்பு கொடுத்தாரோ, மகனேங்க வா அப்படின்னு கர்த்தர் உன்னை பற்றி ராத்திரி பேசினார்ப்பா, நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன்பா, நீ போக வேணாம், நானே அனுப்புறேன், ஊழியம் செய். ஹல்லேலூயா. தகப்பனின் மனநிலை,
பவுலின் மனநிலை பொறாமப்பட மாட்டான். ஒரு தகப்பன் தன் பிள்ளை வளர்வதை பார்த்து என் கண்கள் காண என் சிங்காசனத்தில் ஒரு குமாரனை அமர்த்தின என்னுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன தாவீதின் இருதயம் எங்கே? என் கண்கள் காண என் சபையில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஊழியக்காரர்களாய் அமர்த்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற மனநிலை என்னைக்கு வரப்போகுது? அல்லேலூயா. இளைஞர்கள் எழும்பினா மூத்தவர்களுக்கு பிடிக்கல. நான் எல்லாரையும் சொல்லலை, நிறைய நடக்குது. புலம்புறாங்க யூத் ஊழியர்கள் எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படி பண்ண. ஐயா கூட ஃபர்ஸ்ட் இளம் ஊழியர் எழுப்புதல் மாநாடு தான் அதை நடத்தினாரு. அப்புறம் தான் அது இறுதி காலம். ஏன்னா எல்லாரும் வர்றதுக்கு தடையாயிரும் ஐயா, அதனால இளம்லாம் வேணாம், அதை எடுத்து ஓரமா எங்க இறுதி காலத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். எதுக்கு சொல்றோம்னா, மனதிற்குள் இப்படி எழும்ப முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் உங்கள் சபைகளில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களை கர்த்தரிடத்தில் நீங்க நான் சொல்லுவா, நீங்க தானே உங்களுடைய அப்பா பெற்றெடுத்தது உண்மை, நீங்க சுவிசேஷத்தினால் அவர்களை பிரசவித்தது உண்மைனா அவர்களை பற்றிய வெளிப்பாடு வெளியிலேருந்து வர ஒரு தீர்க்கதரிசிக்கு அல்ல, உங்களிடத்தில் இருக்க வேண்டும். வெளியிலேருந்து வர ஊழியக்காரர் சொல்லி போன் நம்பர் வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஐயா எங்க பாஸ்டர் வந்து என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டாருங்க ஐயா, நீங்க தான் முத என்னை பத்தி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி உங்களுக்குள் கிரியை செய்யாதா? இது வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து உங்க சபையில் இருக்கிற ஆடு நம்பரையும் வாங்கிட்டு போய் அவர் எது கான்டாக்ட்ல இருக்கணும்? நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கணும். என் பிள்ளைகள் என்னுடைய ஆடுகளில் யார் யாருக்கு என்ன வரத்தை தந்தீர், யார் யாருக்கு என்ன ஊழியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று ஜெபித்து கர்த்தர் சொன்னதை குறிப்பெடுத்து அந்த பிள்ளைகளின் மேல் கவனம் வைத்து, கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசன ஊழியத்தை வைத்திருக்கிறார், சுவிசேஷ ஊழியத்தை வைத்திருக்கிறாரு, நீ இப்பொழுது இருந்து அதற்காக ஆயத்தமாக என்று சொல்லி அவனை எப்படி யாக்கோபு ஆடுகளுடைய நிறங்களை பறித்து அவன் தனித்தனியா பிரிச்சு வச்சான். அல்லேலூயா. உங்க ஆடுகள்ல சில பாஸ்டரா மாறுவாங்க, சில சுவிசேஷகரா மாறுவாங்க. எல்லாத்தையும் ஒன்று போலையும் ட்ரீட் பண்ணக்கூடாது. யாருக்கு என்ன வியாதின்னு இருக்குன்னு பார்த்து அப்புறம் டயக்னோஸ் பண்ணி அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லி டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும். சச்சின் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அவர் ஒன்றும் பெருசாக படிக்கல, 10வது படித்தவர் தான். ஆனால் அவர் படிக்கிறத அவங்க குடும்பம் பார்க்கல. அவர்கள் குடும்பத்தில் அந்த பிள்ளையின் மீது ஒரு தரிசனம் வைத்தார்கள். என்ன அப்படின்னா, இவன் பெரிய கிரிக்கெட்டராக வரணும். அவங்க தகப்பன் ரமேஷ் டெண்டுல்கர் முடிவெடுத்தார். அப்போ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அதற்கான அவனை வேர் பிரித்து அவனுக்கு அந்த கிரிக்கெட்டுக்கான அந்த ப்ராக்டிஸ் பயிற்சியை கொடுத்து கொண்டே இருந்தான். 16 வயசுலேயே சாதிச்சிட்டான். அல்லேலூயா. ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு இளைஞர் இன்னைக்கு வந்து 2 ஆஸ்கர் அவார்ட்ஸ் வாங்கிட்டார். உலகமே புகழுது. சின்ன வயதில் 3 வயசுலேயே அவர் கையில் கீபோர்டை வாங்கி கொடுத்தாங்க. படிப்பை பார்க்கல, அவனுக்குள்ள என்ன திறமை இருக்கு, அவனுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்கு, அதை டயக்னோசிஸ் பண்ணி அதில் அவனை ஒரு நாளில் கண்டுபிடிச்ச உடனே ஊழியத்துக்கு போக சொல்லிடக்கூடாது. அவன் மேலே கவனம் வைத்து அவனுக்குரிய தீனி என்னவோ அதையெல்லாம் கொடுத்து புத்தகங்களை வாங்கி கொடுத்து உருவாக்கி அவனை வேறு பிரித்து, மகனே இப்பொழுது நீ வெளியே புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தான். காலம் முழுக்க அவன் உங்களை புகழ்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அவன் தன் ஊழியத்தில் உயரும் போதெல்லாம் என் தகப்பன் என்று சொல்லி உங்களை நினைவு கூறுவான். எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சொன்னான், என் தகப்பனே இஸ்ரவேலுக்கும் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, நீங்களும் நானும் இந்த பூமியில் இருந்து புறப்படும் போது நம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், நம்முடைய சத்திய வார்த்தையை கேட்டு நம்முடைய வழி நடத்துதலால் கர்த்தருக்குள் வளர்ச்சி பெற்ற பிள்ளைகள் சொல்லணும், எங்கள் தகப்பனே சபைகளுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் அழுதால் நாம் நல்ல ஊழிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். அதை விட்டுட்டு அங்கே முடிஞ்ச உடனே அங்கேயே கூடி பாஸ்ட் என்ன பண்ண தெரியுமா, என் ஆண்டவர் சீக்கிரமாக அவர் எடுத்தார் தெரியுமா, அவருக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் தெரியுமா, எந்தெந்த இடத்துலலாம் சின்ன வீடு இருக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசினாங்கன்னா இங்கே ஊழியத்துடைய ரிசல்ட் அங்கேயே தெரிஞ்சு போயிடுச்சு. இப்படிப்பட்டதான தூஷணம் மிகுந்த ஊழியத்தை செய்ய நாம் அழைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய அழைக்கப்படவில்லை. ஊழியம் அப்படின்னாலே தியாகம். எத்தனை பேர் ஏற்றுக்குவீங்க? ஊழியம்னாலே தியாகம் தான். அதிலும் புதிய ஏற்பாடு ஊழியம்னா இங்க தியாகம்தான் உணவு. அங்க ஆண்டவரை வச்சே சாப்பிட்ற வேலை. இங்க ஆண்டவர் அப்படின்னாலே என்னென்னவற்றெல்லாம் இச்சை அடக்கத்தோடு எதிர்கொள்ள வேண்டும், இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்ற இழப்புகள் தான் இங்க லாபம். ஆமென். அவன் தேவாலயத்து காணிக்கையில் விதமாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போவான். இது காணிக்கை என்றால் பொதுவாக நான் ஒரு வார்த்தையில் சொல்றேன், அது லாபங்களின் ஊழியம். ஆனால் ஊழியம் என்றால் இங்கே இழப்புகள் தான் நமக்கு லாபம்.
நஷ்டம்தான் நமக்கு லாபம். இங்க எவ்வளவு கர்த்தருக்காக நஷ்டப்படுகிறோமோ, இங்க எவ்வளவுக்காக கர்த்தருக்காக நம்ம குப்பை என்று எல்லாவற்றையும் விடுகிறோமோ, அவ்வளவு நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மேன்மை மிகுந்த எந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட நம்மை விட மேன்மை உள்ளவர்கள் இந்த பூமியில யார் இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு வெளிப்பாட்டை சொல்லி நான் 5 நிமிஷம் பாஸ்டர் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. டைம்ல ரொம்ப கரெக்டா இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம். மேலே எடுத்துக்கிட்டாலும் ஒரு 5 நிமிஷத்தை முடிப்பேன் சொல்லி என்ன ஒரு 1/4 மணி நேரம் எழுத முடியும். அவர் ஒன்று சொல்ல மாட்டாரு. ஆனாலும் உங்களுக்கு கவலை தோறும் முகங்களை பார்த்து நான் அதோடு முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிச்சு பாருங்க. பேதுருவுடைய படகுல ஆண்டவர் என்ன செய்தாருங்க, உட்கார்ந்து போதகம் பண்ணினாரு. இப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்க வேண்டாம். அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கு. 5வது வசனத்திலிருந்து பார்க்குறோம். போதகம் பண்ணி முடிச்சாரு. அப்போ வலையை எடுத்துட்டு வா, நம்ம மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, வலையை போட சொல்லும்போது சீமோன் சொல்றாங்க, ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படுது. என்ன சொன்னாருங்க, வலையை போடுறோம். ஆனால் என்ன சொல்லி கூப்பிட்டாரு, ஐயரே. என்னங்க சிஎஸ்ஐ ஐயரே, ஏஎம்சி ஐயரேன்னு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு நம்ம ஆண்டவரை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதத்தை செய்து விட்டார். இப்போ இதே 8வது வசனத்துல சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. 5லிருந்து 8க்கு வரும்போது ஐயரே ஆண்டவரா மாறிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, வெறும் டீச்சிங்கை மட்டும் பிரசங்கத்தை மட்டும் இயேசு கொடுத்த பொழுது அவன் கண்களுக்கு அவர் ஐயரா தெரிஞ்சாரு. ஆனா அதே இயேசு தான் போதிக்கிறவர் மட்டுமல்ல, தன்னுடைய வார்த்தை ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ வார்த்தை அற்புதங்களை அடையாளங்களை நிகழ்த்த வல்லமை உடையது என்பதை அவன் கண்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டின உடனே அவன் சொன்னான், நான் பாவியான மனுஷன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு அவனுக்குள்ள கடந்து வந்துருச்சு. தான் பாவி என்பதை அவனை உணர பண்ணினது அற்புதம், அடையாளம், வல்லமை. இன்னைக்கு சபைக்கு தேவை வெறும் பிரசங்கங்கள் மட்டுமல்ல, அது ஆச்சரியமான பிரசங்கமாகவே இருந்தாலும் அந்த பிரசங்கத்துக்கு சாட்சி பகர்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. நைஜீரியாவில் நடக்குது. ஏன்னா அது கர்த்தர் வெள்ளையா இருக்கிறவங்க, இந்த மாநிலமா இருக்கிறவங்க வெறுத்துட்டாங்களா? ஏன் எப்ப பாரு எப்ப ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும்தான் அற்புதம் நடக்குது. உண்மையிலே சொல்றேன். நம்ம வர வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் நைஜீரியா, அப்புறம் அதை சுற்றி இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் நம்ம அதை நீக்கிறோ கருப்பர்கள் என்று சொல்லுவோம். அந்த ஜனங்களா இருக்கிறாங்க. ஏன் இந்த மாநிலமா இருக்கிற மூஞ்செல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காம போயிடுச்சா, இல்லை இந்த வெள்ளையா இருக்கிற வெள்ளைக்காரன் எல்லாம் கர்த்தருக்கு பிடிச்சாச்சா? அமெரிக்காவில இருந்து கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமை எல்லாம் கடந்து இப்ப நைஜீரியா ஆப்பிரிக்க கண்டங்கள்னு போயிடுச்சா? ஏன் இந்தியாவில் கர்த்தருக்கு பார்த்தா பிடிக்கலையா? எங்கேயும் தப்பு இருக்கு. ஹல்லேலூயா. நாம் அதற்கு பிரயாசப்படலை, நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கல, நாம் அதை வாஞ்சிக்கவில்லை. என் மூலமா கர்த்தாவை நீ செய்தே தீரணும்னு அடம் பிடிக்கல. ஆமென். ஹல்லேலூயா. வெளியில இருந்து ஒரு ஊழியரை கொண்டு வரணும், அதுக்கு 1000 செலவாகும். ஐயோ நான் எப்படி கொண்டு வருவேன், அவர் வந்தா பேய் கொண்டுவாரு, இவங்க வந்தா வியாதியை குணப்படுது. அதுக்கு நம்ம ஊழியக்காரன் பிரிச்சு வச்சிட்டோம். இந்த ஊழியக்காரர் டென்சிங் அவரோட பிசாசு ஓட்டு வரையில் நல்லவர். ஏங்க எல்லா அபிஷேகம் வல்லமையும் எனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கிருந்தோ ஒருவர் 10,000 கணக்கில் செலவு செய்து போஸ்டர் அடிச்சு பலர்கிட்ட போயிட்டு, ஐயோ இந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்குது அப்படின்னு முடிஞ்ச உடனே பாஸ்டர் கண்ணீர் விட்டு. ஏன் இந்த குடும்பம் எல்லாம் வேண்டாம். இதே கண்ணீரை கர்த்தருடைய சமூகத்துல ராத்திரி பகல் விட்டு, என் ஜனத்திற்கு என் கைகளால் அற்புதங்கள் நடக்க வேண்டும். நான் பிரசங்கிக்கும் போதே என் ஜனங்களுக்குள் இருக்கிற அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓட வேண்டும், அவர்களுக்குள் விடுதலையின் வல்லமை இறங்க வேண்டும். அவர் பிரசங்கித்த பொழுது ஒருத்தனை ஒத்து பார்த்து சொன்னான், எழுந்திரு என்று சொல்லி. பிரசங்கிக்கும் பொழுதே அடையாளம் கொண்டு அற்புதம் செய்கிற வல்லமையை கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. அற்புதங்களை பார்த்ததினால் தான் சமாரியாவில் ஜனங்கள் பிலிப்புவின் அற்புதத்தை பார்த்ததினால்தான் 1000 கூட்டமா வந்தான். பிரசங்கத்தினால் அல்ல, பிரசங்கம் வேண்டும், அற்புத அடையாளங்கள் அதையும் தாண்டி வேண்டும். இது குமுதத்தின் கதை அல்ல, ஆனந்த விகடனின் கதை அல்ல. இது அற்புத தேவனுடைய ஊழியம், அவருடைய ஜீவனுள்ள வசனம். அதை நாங்க சொன்ன உயிர் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. அந்த ஆவியும் ஜீவனும் இறங்கி அனைவரையும் தொடும் என்கிற சாட்சி இந்திய தேசத்திற்கு இன்றைக்கு தேவையா இருக்கு. ஒவ்வொரு பாஸ்டரும் இங்க உட்கார்ந்துக்கிற ஒவ்வொரு பாஸ்டரும் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சா இந்த பாண்டிச்சேரியில் எழுப்புதல் வருவதை எந்த அதிகாரத்தால் தடுக்க முடியும்?
நீங்க அப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களாய் மாற வேண்டும். நான் நிச்சயமா சொல்றேன், உங்களை சும்மா அப்படி உசுப்பிட்டு போ, அப்படி அல்ல. வேதத்தை அறிந்தவனாய் சொல்லுகிறேன், இந்த தேசத்தின் எழுப்புதல் தேவனுடைய மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவருடைய இருதயத்தில் இருந்து புறப்படும் வார்த்தைகள் வாயில் இருக்கிறது. உங்களுடைய பிரயாசங்களில் கிரியைகளில் இருக்கிறது. நீங்கள் யாரா வேணா இருக்கலாம், உங்க சபையில் எத்தனை பேர் வேணா இருக்கலாம், உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் வேணா இருக்கலாம், உங்கள் மனைவியாலோ பிள்ளைகளாலோ நீங்கள் மதிக்கப்படாதவர்களா இருக்கலாம். தேவனுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா, என்ன கொண்டு கர்த்தர் இந்த பட்டணத்தில் எழுப்புதலை கொண்டு வரணும் என்கிற வைராக்கி இன்னைக்கு பற்றி எரிஞ்சா, அது பாண்டிச்சேரியின் மூளை முடுக்குகளில் எல்லாம் பற்றி எரியும் சீக்கிரத்திலே. ஹல்லேலூயா. எத்தனை நாளுங்க குடிக்காம இருக்கணும்? ஆண்டவரே, மதுக்கடை அகற்றுங்க. மதுக்கடையை நீங்க அகற்ற வேண்டாம். இந்த ஜனம் ரட்சிக்கப்பட்டால் பாண்டிச்சேரியில் இருந்து மதுக்கடைகள் தானாய் அகற்றப்படும். இங்க தேவையானது ஒன்றே, ரட்சிப்பு. இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களையும் அகற்றி போடுகிற ஒரே ஒரு சொல் சால்வேஷன், ரட்சிப்பு. ரட்சிப்பு வந்தா எல்லாம் மாறும். அமெரிக்கா ரட்சிப்பு வந்ததனால் தான் மாறியது. தென்கொரியா ரட்சிப்பு வந்தது, மாறியது. ரட்சிப்பு வராம பேஸ்புக்கு தனி ஜெபம், கள்ளக்காதலுக்கு தனி ஜெபம், காதலுக்கு தனி ஜெபம், மதுபானத்துக்கு தனி ஜெபம் போதும். அழுதது போதும். கர்த்தாவே, ஜனங்களை ரட்சியும். தேசத்தை சந்தை ஒன்றையே நாடினேன், நான் அதையே தேடினேன். தேசத்தின் எழுப்புதல் ரட்சிப்பினால் வர வேண்டும். எழுப்புதலின் அக்கினியை கர்மேலில் போட்ட நீர் இந்த புதுச்சேரியில் போட்டே தீர வேண்டும். இன்னும் 5 மாசம் தான் டைம். 2019 இந்திய தேசத்தில் இறுதிக்கால எழுப்புதலின் அக்கினி வெடிக்கும். கடைசியில் தான் வெடிக்கும். அதுவும் இந்த 5 மாசம் நீங்க ஆயத்தமாயிக்கோங்க. உங்க சபை நிரம்பணும். நான் உங்களுக்கு சொல்ல கடைசியா சொல்ல முடிக்க விரும்புறேன். என் சபைக்கு இனிமே எத்தனை பேர் வரமாட்டாங்களான்னு ஏங்கின காலம் எல்லாம் முடிந்து போயிடுச்சு. எண்ணிக்கையெல்லாம் இனி மேட்ரே இல்லை. ஆயிரமா ஜனங்க உங்க சபைக்கு வர போறாங்க. வந்தவங்க அத்தனை பேரையும் உங்களால பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இதுதான் உங்களுடைய கேள்வி. எண்ணிக்கையெல்லாம் விஷயம் மேல எழுப்புதல்ல. காடைகள் எப்படி ஒரு நாள் அந்த பக்கம் பிரயாண தூரம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், உயரம் 2 முழ உயரம் காடைகள் வந்து விழுந்துச்சு. அப்படி ஆத்துமாக்கள் உங்க சபைகள்ல வந்து விழப்போகுது. ஆனால் உங்களை தேறினவர்களாய் மாற்றிக்கொள்ளுங்க. வருகிற அத்தனை பேரும் தேறினவர்களாய் மாறணும். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க ஜெயிக்கிற குதிரையா இருக்கணும். கர்த்தருக்காக ஓடுகிற போராளிகளா இருக்கணும். மனுஷன் மண்ணின் விடுதலைக்காக தன் உடலை துண்டு துண்டாய் வெடித்து சிதற ஒப்பு கொடுக்கிறான். இயேசுவின் பிள்ளைகள் நமக்காக ரத்தம் சிந்தினவர். நமக்காக உயிரை கொடுத்த உன்னத தேவனுக்காக உயிரை கொடுக்க தயங்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரை பார்க்கலாம் வீரமுள்ளவன் கிறிஸ்துவன் தான். அடிச்சு சொல்ல, உயிரை எடுப்பதல்ல வீரம், உயிரை கொடுப்பது வீரம். அடிப்பதல்ல வீரம், அடி வாங்குவது வீரம். அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் இந்த ஜீவ மார்க்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களை போல வீர பராக்கிரமசாலிகள் ஒருவனும் இல்லை. தூஷிப்பதல்ல வீரம். தூஷிக்கப்படும் பொழுது துயரத்தை உள்ளுக்குள்ளே தாங்கி சஸ்டைன் பண்ணி கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிற பாறையாய் இருப்பதுதான் வீரம். இந்த இயேசுவின் ஊழியக்காரர்கள் நாம் எதையும் வெல்பவர்கள் என்பதை மறக்க கூடாது. சொல்லுங்க, நான் இயேசுவின் ஊழியர், நான் எதையும் வெல்பவர். எனக்கு முன்னால எந்த அரணம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராயுதங்கள் என் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எந்த மேட்டிமையையும் நிர்மூலமாக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது. நான் அதை செயல்படுத்தி தீருவேன். இனி இந்த புதுச்சேரியில் இருக்கிற ஆவிக்குரிய அரண்கள் நிர்மூலமாக்கப்படும். எங்கள் கைகள் ஓங்கும் என்கிற கோஷத்தோடு நாம் எல்லோரும் புறப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பாருங்க, உண்மையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தரை எழுப்புதலுக்கு பயன்படுத்த போறார். ஹல்லேலூயா. கடைசி கால எழுப்புதலுக்கு நம்ம அனைவரையும் பயன்படுத்த உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம எதிர்பார்த்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விசேஷித்தவர்கள் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு சமத்துல வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோட பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் ஆவியிலே உயிர்ப்பித்தீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா சரீரத்தையும் உயிர்ப்பித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்காக நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, இதை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. இனி நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, எங்களுடையவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவின் சேனை வீரர்கள் ஆண்டவரே. ஓ ஹalleluya. அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் இதை கேட்டு ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிற அக்கினி ஜுவாலைகளை காணப்பட எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆவியானவரே. எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக, ஆசீர்வதியும். விசேஷித்த விதமாக இந்த ஊழியத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததானே தேவதாசனுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா காரியங்களும் கரத்தில் ஒப்புடுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.